வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக உள்ளத்தின் உள்ளொளி ஏற்றி வைத்து உடல் உயிர் மனவளம் ஓங்க வைத்து வெள்ளத்து நீரினை போல் வாழ்வின் கரையெல்லாம் போக்கி தெல்ல தெளிவாக்கிய குரு தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்களின் புகழ் ஓங்குக. வாழ்க வளமுடன். இன்றைக்கு இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் ஒரு சேர வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். மேலும் இந்த ஒரு அரிய வாய்ப்பினை தொடர்ந்து எனக்கு தந்து கொண்டிருக்கிற ஆழியார் ஐடி நிர்வாக இயக்குனர், ஐடி நிர்வாகத்தினர் மற்றும் ஸ்மார்ட் இயக்குனரகம் அனைவருக்கும், உலக சமுதாய சேவா சங்க தலைவர் மற்றும் அனைத்து இயக்குநர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலோடு கூடிய வணக்கத்தையும் நன்றி அறிதலையும் தெரிவித்துக் கொண்டு இந்த உரையினை துவங்க முற்படுகிறேன். அதற்கு முன்பாக என்னை மிகச்சிறந்த முறையில உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்திய அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு, நதியே நீ நடந்து வந்த பாதை என்கிற ஒரு தலைப்பில இன்றைக்கு நாம் உரையாற்ற இருக்கிறோம். இணைந்திருக்கிற அன்பர்கள் அத்துணை பேரும் ஓரளவிற்கு இது எது பற்றியதாக இருக்கும் என்று இந்நேரத்திற்கு யூகித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆனாலும் ஒரு சிறு விளக்கத்தை சொல்லி முற்படுவதுதான் சரியாக இருக்கிறதுனால, நதியே நீ நடந்து வந்த பாதை என்பது இந்த மனித நதி 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு புறப்பட்டு பல்வேறு அதனுடைய பாதையிலே பல்வேறு பாறைகளையும் கற்களையும் முட்களையும் சந்தித்து பல்வேறு பிரிவுகளை எல்லாம் உருவாக்கி பின்பு அவை இணைந்து ஒன்று கூடி ஒரு பாய்ச்சலிலே இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு வந்து சேர்ந்திருக்கிறது. வந்து சேர்ந்திருக்கிற இந்த நதியினுடைய பாதையை உற்று நோக்குவது என்பதுதான் இன்றைய நம்முடைய உரையின் நோக்கமாக இருக்கிறது. ஏன் நாம் வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டும் என்று கேட்கலாம். வந்த பாதையை திரும்பி பார்ப்பதன் மூலம் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படி செப்பனிடப்பட்டிருக்கிறது அல்லது எப்படியெல்லாம் நாம் நிலை மாறி இருக்கிறோம் என்பதையெல்லாம் எடை போட்டுக் கொள்வதற்கும் அருள் தந்தை அவர்கள் அற்புதமாக இந்த பாதையினை ஒரு பாடலிலே மிக அழகாக குறிப்பிட்டிருப்பார்கள். ஆதி எனும் பரம் பொருள் மெய் எழுச்சி வெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பினை உணர்தல் இயக்கமாகி, இதுதான் பாதை. நீதி நெறி நிலை உணர்ந்து நீதி நெறி நிலை உணர்மாந்தராகி வாழும் நிலை அறிந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று அருள் தந்தையவர்கள் அந்த பாடலிலே சொல்லியிருப்பார்கள். இப்படி வந்த பாதையை திரும்பி பார்ப்பதன் மூலமாக இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த நிலையிலே நீதி நெறி உணர் மாந்தராக வாழ வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அந்த நிலையை உணர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திற்கு, சக மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே நன்மை புரிவர்களாக வாழ எத்தனிக்க வேண்டும் என்கிற அந்த நல்ல நோக்கத்திற்காகத்தான் இன்றைக்கு நீ நடந்து வந்த பாதை, நதியே நீ நடந்து வந்த பாதை என்கிற தலைப்புல சிந்திக்க இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த பிரபஞ்சமானது கிட்டத்தட்ட 3500 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது என்று ஒரு கணக்கீடு சொல்லப்படுகிறது. இந்த 3500 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய அந்த சரித்திரம், இந்த பிரபஞ்ச சரித்திரமானது பல்வேறு அறிஞர்களால் பல்வேறு தத்துவங்களால் சொல்லப்பட்டு வந்தது. அதிலே மிக முக்கியமான தத்துவமாக நம்பப்பட்டு நீண்ட நெடுங்காலம் நம்பப்பட்டு வந்த ஒரு தத்துவம் என்பது படைப்பு தத்துவம். அதாவது ஒரு கடவுளர், அவர் இந்த உலகத்தை படைத்தார், இந்த பூமியை படைத்தார். அதிலே ஆதாம் ஏவாள் என்றோ ஒரு ஆண் பெண் என்றோ ஒருவரை படைத்து அவர்கள் மூலமாக பல்வேறு மனித குலம் இவ்வாறு பெருகி வருவதை கண்காணித்து வருகிறார் என்கிற ஒரு தத்துவம் படைப்பு தத்துவம் என்று ஆனது. அந்த படைப்பு தத்துவம் இப்பொழுது செல்லுபடியாகாது என்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நான் அடிக்கடி சொல்வதுதான், இப்பொழுது வளர்ந்துவிட்ட சமுதாயம் இன்றைக்கு ஜூம்லே கூட பார்த்தால் உங்களுக்கு பக்கத்திலேயே ஏஐ கம்பானியன் என்று ஒன்று வந்திருக்கிறது. அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற அளவில் ஒரு மனிதன் தன்னுடைய அறிவார்ந்த செயலை செயற்கையாக உருவாக்கக்கூடிய அளவிற்கு மனிதன் முன்னேறி இருக்கிற அந்த காலகட்டம். இன்றைக்கு குழந்தைகள் எல்லாம்
சாதாரணமாக ஒரு கதையை கேட்டுக்கொண்டு சாமி கண்ண குத்தம் என்கிற கதையெல்லாம் கேட்டுக்கொண்டு பயப்படுகிற அளவில் இல்லை. குழந்தைகள் வளர்ந்து அவர்கள் சிறிய வயதிலே கேள்வி கேட்கிற நிலையில் போன பிறகு யாரோ ஒரு கடவுளர் படைத்தார் என்று சொன்னால் உடனே அந்த குழந்தை திரும்பி கேட்கும், அந்த கடவுளரை யார் படைத்தது என்று கேட்கும். அதற்கு பதில் இல்லை. அப்படி படைத்தவர் இவர் என்று நீங்கள் இன்னொரு பொய்யை சொன்னால் அது சொல்லும், அந்த படைத்தவரை யார் படைத்தார் என்று கேட்கும். இப்படி படைத்தவரை யார் படைத்தார் என்று கேட்கும் போது படைப்பு தத்துவம் என்பது இப்பொழுது செல்லுபடியாகாது, அது இல்லை. அது அல்லாமல் பெருவெடிப்பு தத்துவம் என்றும் பரிணாம தத்துவம் என்றும் பலப்படியாக தத்துவங்கள் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதற்கு விளக்கங்கள் வந்தன. அதிலே நிலை பெற்ற ஒரு தத்துவமாக இருப்பது பரிணாம தத்துவம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சார்லஸ் டார்வின் என்கிற ஒரு அறிவியல் அறிஞர் சற்றேறக்குறைய ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தத்துவத்தை நிலை நிறுத்துவதற்காக பல்வேறு நாடுகளில் பயணம் செய்து உயிரினங்களில் ஆராய்ச்சி செய்து உயிரியல் ஆராய்ச்சி செய்து எப்படி 1 2 அறிவாக 3 அறிவாக 4 அறிவாக வந்து விலங்கினத்திலிருந்து மனிதன் வந்தான், பரிணாமம் அடைந்தான் என்கிற அந்த தத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர் ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை எழுதினார். அது நிலை நிறுத்தப்பட்டது. அதுதான் அறிவியல் சான்று. அப்படித்தான் உலகம் ஒன்றிலிருந்து ஒன்றாக பரிணாமம் பெற்று வந்திருக்கிறது என்று பரிணாம தத்துவம் சொன்னது. அதிலிருந்து சற்று அதனை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி அறிவுத்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் அந்த தத்துவத்தை இன்னும் முன்னேற்றுகிறார். அது டிரான்ஸ்ஃபார்மேஷன் தியரி என்று, அதாவது தன்மாற்ற தத்துவம் என்று அதனை மேம்படுத்துகிறார். அது பரிணாமம் என்பது மட்டுமில்லை, அது ஒன்று தானாக மாற்றமடைந்து தான் இப்படி ஒரு நிலைக்கு இந்த பிரபஞ்சம் தன்மாற்றம் அடைந்துதான் இன்றைக்கு பூமியில மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் என்கிற அற்புதமான ஒரு தத்துவத்தை நிறுவி சென்றிருக்கிறார். அந்த நிறுவி சென்றிருக்கிற தத்துவம் அறிவியல் முறைப்படியும் தத்துவார்த்த முறைப்படியும் எப்படியும் அது லாஜிக்கலாக, அதாவது எந்த வகையிலும் ஈடு இணையற்ற ஒரு தத்துவமாக இன்றைக்கு எல்லோராலும் போற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில தன்மாற்றம் அடைந்த அந்த சரித்திரத்துல மிக முக்கியமான திருப்பம் இந்த இயற்கைக்கு அல்லது ஆதி நிலைக்கு எதுவென்றால், ஆதி நிலையே தன்னை பூரித்து பார்த்துக் கொள்கிற நிலை என்ற என்னவென்றால் அது மனிதனாக பரிணமித்துதான். சொல்வார்கள், இறைவனின் நந்தவனத்திலே கடைசியாக பூத்த மலர் மனிதன் என்று அற்புதமாக குறிப்பிடுவார்கள். அப்படி மனிதன் எப்பொழுது புறப்பட்டான் என்று பார்க்கிற போது அந்த மனிதனின் புறப்பட்ட பாதையிலிருந்து அவன் கடந்து வந்த அந்த வரலாற்று சரித்திரம் என்பது நிறைய கண்டுபிடிப்புகள். நெருப்பை கண்டுபிடித்தான், எப்படி செடிகளை நட்டு நடவு செய்து அதை உற்பத்தி உயிர் வாழ்வதற்கான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து வாழ்வது என்கிற வேளாண் வித்தைகளை எல்லாம் கண்டுபிடித்து பிற்பாடு அதிலிருந்து இன்னும் முன்னேறி மொழிகளை உருவாக்கி பிற்பாடு தொழில் புரட்சியை உருவாக்கி பல்வேறுபட்ட சமூக கலாச்சார அரசியல் கட்டமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு கூடவே பொருளாதார மேம்பாட்டிற்காக பணத்தை கண்டுபிடித்து இப்படி நிறைய செய்திகள் எல்லாம் அவருடைய பாதையில இருக்கிறது. இந்த பாதைகள் எல்லாம் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். மிக சுருக்கமாக இன்னும் ஒரு 40 நிமிடங்களுக்குள் நான் அவ்வளவு பெரிய மிக பிரமாண்டமான மனிதகுல சரித்திரத்தை நான் சொல்ல வேண்டும். அதற்கு எனக்கு துணை நிற்பது எது என்பதையும் நான் இங்கே டிஸ்கிளைமர் என்று சொல்வார்கள், அது போல எந்த சான்றை வைத்து நான் இவ்வளவு ஆணித்தரமாக பேசுகிறேன் என்று சொன்னால், மிகப்பெரிய ஆராய்ச்சி நூல் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. நோவா ஹராரி என்று அற்புதமான ஆங்கில எழுத்தாளர் எழுதிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் பெயர் சேப்பியன்ஸ் என்கிற அந்த புத்தகம் பல்வேறுபட்ட செய்திகளை, மனிதகுல வரலாற்றிலே இருக்கிற பல்வேறுபட்ட செய்திகளை ஆராய்ந்து அறிந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிற அந்த புத்தகத்தை முழுமையாக படித்த பின்னர் இது வெறுமன மனித குலம் 6 அதாவது 5 6 வந்தது என்பதோடு மட்டும் சொல்லிவிடாமல், அப்படி 5 6வது அறிவாக பெற்ற மனித குலம் எவ்வாறெல்லாம் அதனுடைய பாதையிலே பல்வேறு இன்னல்களையும் பல்வேறு சிக்கல்களையும் எதிர்கொண்டு அதை செப்பனிடுவதற்கு பல்வேறு வழிகளை கையாண்டு இன்றைக்கு இந்த நிலைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் என்கிற இந்த செய்தியை விரிவாக பேச வேண்டும் உங்களிடையே என்பதன் பொருட்டு தான் தலைப்பினை நான் நதியே நீ நடந்து வந்த பாதை என்று குறிப்பிட்டேன். இன்றைக்கு நாம் பிரபஞ்ச சரித்திரத்தை பார்த்தால் அது ஒரு 3500 கோடி என்று சொன்னால், இந்த பூமி இன்றைக்கு உருவானதிலிருந்து இன்றையிலிருந்து முதல்ல உருவாகி இருக்கக்கூடிய காலகட்டத்தை கார்பன் டேட்டிங் என்கிற முறையில கணக்கீடு செய்கிறார்கள். அது சற்றேறக்குறைய 480 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொல்கிறார்கள்.
450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமி உருவானது என்றால் எப்படி இருந்திருக்கும் என்றால் நெருப்பு கோலமாக இருந்திருக்கும். சூரியனிலிருந்து பிரிந்து வந்த ஒரு கோலம் என்பதனால பூமி என்பது நெருப்பாக இருந்திருக்கும். அது குளிர்ந்து நீர் உருவாக சற்றேறக்குறைய 70 கோடி ஆண்டுகள் ஆகி 380 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் முதல் உயிர் இந்த உலகத்திலே தோன்றி இருக்கும் என்று அறிவியல் சொல்கிறது. அப்படி முதல் உயிர் தோன்றிய அந்த கட்டம் எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், நீரிலே இருக்கக்கூடிய அந்த நீரிலே ஒளிக்கதிர், சூரிய ஒளிக்கதிர், புற ஊத கதிர் என்று சொல்வார்கள், அது பட்டு தெரித்து ஒரு நீல பாசி ஒன்று முதலிலே கடலிலே உருவாகிறது. அதுதான் உயிரினங்களிலே முதல் உயிரினம், தாவர உயிரினம் என்று நம்பப்படுகிறது. அறிவியல் முறைப்படியும் அது ஆராய்ச்சி செய்து காட்டப்பட்டு இருக்கிறது. ஆய்வகங்களிலே ஒரு தண்ணீரை வைத்து செயற்கை முறையிலே இடி மின்னல்களை உருவாக்கி அதில் பாய்ச்சி அந்த கதிர் இயக்கத்தின் விளைவாக ஒரு பாசி என்கிற ஒரு தாவரம் உருவாவதை அறிவியல் இன்றைக்கு ஆய்ந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இப்படித்தான் முதல் உயிரினம் உருவாகி இருக்கும் என்று. அப்படி முதல் உயிரினம் உருவாயினதை பிற்பாடு அது தாவர இனம் பல்கி பெருகி அதிலிருந்து வந்த விதை விழுந்து விளையாமல் போக அது புழுவாக மாற ஈரறிவாக நாவின் சுவையோடு சேர்ந்து ஈரறிவாக மலர்ந்து பின்பு மூவறிவாக, நான்கறிவாக, ஐந்தறிவாக, ஆறாவது அறிவாக மலர்ந்திருக்கிறது என்பதுதான் செய்தி. இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை நான் குறிப்பிட வேண்டும். சார்லஸ் டார்வின் அவர்கள் தான் இந்த 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்று வகைப்படுத்தினார் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம், நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு செய்தி 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய தொல்காப்பியத்திலே இந்த அற்புதமான பரிணாம தத்துவத்தை மிக அற்புதமாக தொல்காப்பியர் அழகாக சொல்கிறார். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, ஈரறிவதுவே அவற்றொடு நாவே, மூவறிவதுவே அவற்றொடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றொடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றொடு செவியே, ஆறறிவதுவே அவற்றொடு மனனே, நேர் எதிர் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று ஒரு அற்புதமான பாடலிலே இப்படித்தான் முதல் உயிரினம் வந்திருக்கும், இரண்டாவது இப்படி வந்திருக்கு, 3, 4 என்கிற அந்த படிநிலைகளை தொல்காப்பியத்துல சொல்லி இருக்கிறது என்கிற செய்தியை நாம் இன்னும் வெளியே எடுத்து குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லவில்லை. உண்மையிலே சார்லஸ் டார்வின் தேரி எல்லாம் முன்னோடி தொல்காப்பி சொல்லப்பட்ட இந்த நூற்பா என்பதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொல்கிறேன் என்றால், இப்படி வந்தது என்கிற சொல்கிற அறிவு தொல்காப்பியருக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது இல்லை. அவரே சொன்னார், இப்படித்தான் ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, மனம் என்கிற ஒன்று சிந்தனையாற்றல் பகுத்தறிவு சார்ந்த பிறகுதான் 6வது அறிவு மனிதன் தோன்றினான். இதை நான் சொல்லவில்லை, நேர் இதில் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இப்படியெல்லாம் கண்டுபிடித்து வகைப்படுத்தி பட்டியலிட்டு ஏற்கனவே மக்கள் சொன்னார்கள், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று தொல்காப்பியர் சொல்வதன் மூலமாக இந்த மனித குல நதி என்கிற இந்த பாதையில தமிழ் பேசுகிற மக்கள் எவ்வளவு காலத்துக்கு முன்பாக பயணித்து வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி உங்களிடத்துல சொல்லிக்கொண்டு நான் முற்படுகிறேன். இந்த உரைக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். இப்பொழுது இந்த ஓரறிவு 2, 3, 4, 5, 6வது அறிவாக பெற்ற அந்த ஆண்டு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கும் என்று சொன்னால் அதை ஒரு கணக்கீடு சொல்கிறார்கள். அது 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு. அப்படி என்றால் இன்றைக்கு நாம் வேட்டி, சட்டை, உடவை என்று ஆடை அணிகளோடு மிக நாகரிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனித இனம் 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆடை ஏதுமின்றி, கலாச்சாரம் ஏதுமின்றி, பண்பாடு ஏதுமின்றி, சற்று அல்ல முற்றிலும் விலங்கிற்கு ஒப்ப ஒரு மனித குலம் பிறந்த ஆண்டு 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் என்பதுதான் செய்தி. 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பெண் மனித குரங்கிற்கு 2 குட்டிகள் பிறந்திருக்க வேண்டும் என்று இந்த புத்தகம் சொல்கிறது. ஆனால் அருள் தந்தை அவர்கள் அதிலிருந்து சற்று மாறுபட்டு அதனை சொல்கிறார், 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சடுதி மாற்றம் நடந்திருக்கிறது. இந்த இயற்கையில, இந்த ஆதி அறிவில இந்த சடுதி மாற்றம் என்பது எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. சடுதி மாற்றம் என்பது மியூட்டேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். இந்த மியூட்டேஷன் என்கிற வார்த்தையை நீங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா காலத்தின் போது மிக உங்களுக்கு பிரசித்தமான ஒரு சொல்லாடல். எப்படி என்றால், ஒரு வைரஸ் வந்து நம்மை தாக்கியது, அதற்கான தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தடுப்பூசிகள் எப்பேற்பட்ட வகையிலே அந்த வைரஸை தடுக்கிறது என்று அது கண்டுபிடித்துக் கொண்டு அதுவாக தன்னை மாற்றிக்கொண்டு புதிய வகை வைரஸாக வந்த செய்தியை உங்களுக்கு தொலைக்காட்சியில பார்த்திருப்பீர்கள்.
வைரஸ் வந்து மியூட்டேஷன்ல மாறி வந்திருக்கு, புதிய வகை வைரஸ் வந்திருக்கிறது என்று சொல்வார்கள் அல்லவா? அதை தான் சடுதி மாற்றம் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார். அப்படி ஒரு சடுதி மாற்றம் நடந்திருக்கும். அப்படி நடந்திருக்கிற அந்த சடுதி மாற்றத்தில் பங்கேற்ற பங்கேற்பாளர்கள் 2 பேர் என்று சொல்கிறார். ஒன்று மனித குரங்கு, இன்னொன்று சிங்கம். இந்த மனித குரங்கும் சிங்கமும் ஒரு விபத்தில் ஒன்று கூடி புணர்ச்சி கொண்டு அதிலிருந்து உருவான குழந்தைகள், அந்த குழந்தைகளிலிருந்து பிறந்து இன்றைக்கு நாம் வந்தவர்கள் தான் மனிதர்கள். அவர்கள் சேப்பியன்ஸ் என்று சொல்லப்படுகிறார். அந்த சேப்பியன்ஸ் என்பவர்கள் எப்படி என்று பார்க்கும்போது, இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, ஒரு புலி பார்க்கிறோம், பூனையை பார்க்கிறோம், சிங்கத்தை பார்க்கிறோம் அல்லவா? அது போன்ற அந்த இனத்துல பல்வேறுபட்ட உருவங்கள்ல, வடிவங்கள்ல பல்வேறுபட்ட மிருகங்கள் இருக்கு. அதையெல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பாக அறிவியல் பேசுகிறது. என்னன்னு கேட்டா, இவை எல்லாம் பேந்தரா என்கிற ஒரு பேரினத்தை சார்ந்தவைகள். பேந்தர் என்று நீங்கள் சிறுத்தை பேந்தர் என்று சொல்வார்கள். அதனுடைய மூல பேரினம் எது என்று கேட்டால் பேந்தரா. பேந்தரா இனத்திலிருந்து உருவானதுதான் இந்த பூனைகள், சிறுத்தைகள், புலிகள், சிங்கங்கள் எல்லாம் என்பது போல நாமும் ஒரு பேரினத்திலிருந்து பல்வேறுபட்ட வகைகளாக நாம் பிரிந்து வந்திருக்கிறோம். அப்போ அந்த ஓமோ என்பதுதான் நம்முடைய பேரினம். அந்த ஓமோ என்பத அந்த பேரினம் என்பது எப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட மனித குரங்கும் சிங்கமும் ஒன்று சேர்ந்து புறப்பட்ட அந்த இடம். அந்த புறப்பட்ட இடத்துல இருந்து நாம அப்படியே வந்து பார்த்தா அதுல பல்வேறுபட்ட பூனைகள், சிங்கங்கள், புலிகள் இருப்பது போல ஓமோ சேப்பியன்ஸ், ஆஸ்திரோபதிகன், நியண்டர்தால் மனிதர்கள், ஓமோ எரெக்டஸ் மனிதர்கள், ஓமோ சொலான்சிஸ் மனிதர்கள் என்று பல்வேறு வகைப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருந்தார்கள். அந்த வாழ்ந்திருந்த பல்வேறு வகைப்பட்ட மனிதர்கள் எல்லாம் மறைந்து ஒரு இனம் மட்டும் செழித்து ஓங்கியது. ஏன்னா அவர்கள் அறிவில் வளர்ந்தவர்கள், அறிவில் உயர்ந்தவர்கள். அந்த அறிவில் உயர்ந்த மனிதர்களுக்கு பேர் என்ன? ஓமோ சேப்பியன்ஸ் என்று. இப்ப நாம யாரு? நாம ஓமோ சேப்பியன்ஸ் என்று பெயர். இந்த ஓமோ சேப்பியன்ஸ் 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான ஓமோ என்கிற பேரினத்திலிருந்து அந்த உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பட்ட வகையில மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதுதான் செய்தி. இப்ப நாம வந்து இன்னைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு எல்லாம் ஒருவர் தான், எல்லோரும் சேப்பியன்ஸ் என்கிற ஒரு பிரிவை சார்ந்தவர்கள். ஆனா ஒரு காலகட்டம் இருந்திருக்கிறது, பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு. நம்மளே ஒரு சிலர் குள்ளமாக 3 அடியில மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், 8 அடியில மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், மிக பருமனாக மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், மிக ஒல்லியாக மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், நிமிர்ந்து நடந்தவர்கள் இருக்கிறார்கள், குனிந்து நடந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட மனித இனங்கள் இந்த பூமியில இருந்திருக்கிற காலகட்டம் ஒன்று நினைத்து பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனித இனங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல அழிந்து போய், எப்படி இன்றைக்கு பல்லி, உடும்பு போன்ற எல்லா வகையும் ஒன்றுதான், ஒரு பேரினத்திலிருந்து வந்ததுதான். ஆனா அதிலே ஒரு பேரினம் அழிந்து விட்டது அல்லவா, டைனோசர் அழிந்து விட்டது அல்லவா? அதுபோல நம்முடைய சக மனித பிரிவுகளிலே இருந்த நியாண்டர்தல் மனிதர்கள், ஓமோ எரெக்டஸ் மனிதர்கள், அவர்கள் நிமிர்ந்த மனிதர்கள், அப்புறம் ஓமோ புளோரன்சியஸ் மனிதர்கள் என்று இருந்திருக்கிறார்கள், அவர்கள் குள்ள மனிதர்கள். இவரெல்லாம் அழிந்த பிறகு நிலை பெற்றவர்கள் யார் என்றால் ஓமோ சேப்பியன்ஸ் அவர்கள் தான் நாம். இப்ப நம்முடைய நதியை தான் நாம பார்க்கிறோம். 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நதி புறப்பட்ட போது இத்தனை கிளைகள் இருந்தது. அந்த கிளைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சு ஒரே கிளையாக, ஒரே நதியாக பாய ஆரம்பித்த பாய்ச்சல் ஓமோ சேப்பியன்ஸ், அது நாம். இப்ப இவர்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இப்ப நாம இதைத்தான் நம்ம பார்க்க போறோங்க. இன்னொரு 20-30 வருஷத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஓமோ சேப்பியன்ஸ் நடந்து வந்த பாதையில் அவர்கள் கண்டுகொண்ட விஷயங்கள், கண்டுகொண்ட செய்திகள் என்னென்ன என்பதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது ஏன் பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் முன்னோட்டம் சொன்ன அருள் தந்தை அவர்கள் இந்த பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி நிலை உணர் மாந்தராகி வாழ்கிற இந்த நிலையினை உணர்ந்து நாம் தொண்டாற்றி இன்பம் காண வேண்டும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான், பாஸ்ட தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் எதை மேம்படுத்த வேண்டும், எதை விடுவிக்க வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்கிற அந்த செய்திகள்லாம் உங்களுக்கு தெரியுங்க. இதுல 8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நெருப்பை கண்டுபிடித்தான். ஒரு 70,000 ஆண்டுகளுக்கு முன்புதான் மனிதன் மொழியினை கண்டுபிடித்தான். மொழி என்பது இந்த இயற்கையில ஒன்றும் புதியதில்லைதான். ஒரு பறவை இனங்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கின்றன, தங்களுக்குள்ளே அவைகள் உரையாடி கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. பறவை மொழி உண்டு, அவைகளுக்கு தான் அது புரியும். அதே போல விலங்குகளும் தனக்கு சக விலங்குகளுக்கு சில செய்திகளை பரிமாறிக்கொள்கின்றன, அவைகளும் மொழிகள் தான். ஒரு சிங்கம் வந்து வருது என்று சொன்னா ஒரு குரங்கு ஒரு விதமான ஒளியை எழுப்புமா. அந்த ஒளி எழுப்புனா என்ன அர்த்தம்னா, சக குரங்குகள் எல்லாம்
தன்னை தயார்படுத்தி கொண்டு மரக்கிளைகளின் உச்சியில் போய் தங்கிவிட வேண்டும். ஏன்னா கீழே ஒரு ஆபத்து, நம்மை சாப்பிடுவதற்கு ஒரு விலங்கு வருகிறது என்கிற ஒளியை எழுப்புகிறது என்பதை ஆராய்ச்சி மூலமாக அந்த ஒளியை ஆய்ந்து அந்த ஒளி செயற்கை முறையில் அந்த குரங்குகளை எழுப்பும் போது அவைகளெல்லாம் படுவேகமாக, சிங்கம் இல்லை, ஆனா அந்த ஒளி எழுப்பின உடனே படுவேகமாக மரத்தின் உச்சிக்கு போய் சென்று விட்டதை ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கின்றன. எனவே சிங்கத்தின், விலங்குகளின், பறவைகளின் இடையும் மொழிகள் இருந்தது என்பது உண்மை. அதே போல் மனிதனிடத்திலும் மொழிகள் இருந்திருக்கும், அது வெறும் ஒளியசைகளாக. ஆனால் பிற்பாடு அது வரி வடிவங்களாக, எழுத்து வடிவங்களாக வந்த அந்த செய்தி என்பது மெல்ல 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 அது ஒரு 70,000 ஆண்டுகளுக்கு பின்பு அதை ஞான விருட்ச மாற்றம் என்று மனித வாழ்க்கையில மொழி கண்டுபிடித்த பிறகு அது ஞான விருட்ச மாற்றங்கள் என்று சொல்கிறார்கள். மொழியின் பயன்பாடு என்ன? மொழியின் பயன்பாடு என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி இலக்கியங்கள் இயற்றுவது, பெரிய பெரிய செய்திகள் எல்லாம் பரிமாறிக்கொள்வது என்பதற்காக அல்ல. முதலில் மொழிகள் உருவான கதை என்பதே தங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்வது என்கிற வகைதான். அப்படிதான் விலங்குகள்லாம் இருந்ததுங்க. அது மனிதர்களிடத்திலும் அப்படிதான் இருந்தது. இன்னும் ஒரு வேடிக்கையாக சொல்வார்கள், மொழி என்பது ஆரம்ப காலத்தில் வம்பு பேச்சுக்குத்தான் அது பயன்பட்டது. வெறுமனை பேசிக்கொள்வதற்கு, வெறுமனை உரையாற்றிக் கொள்வதற்கு தான் அது பயன்பட்டது. ஆனால் அந்த வம்பு பேச்சுக்கு பயன்படுத்தப்பட்ட மொழி இன்று 24ஆம் நூற்றாண்டிலும் 21ஆம் நூற்றாண்டிலும் இன்றைக்கு 2024 அதேதான். இன்றைக்கும் ஒரு அலுவலகத்துல ஒரு 2 பெரிய அதிகாரிகள், இயக்குநரவை கூட்டம், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட்டத்துல 4 இயக்குநர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்றால், அவர் கலந்து கொண்டு விட்டு பிற்பாடு இடைவேளையில் உட்கார்ந்து உணவு அருந்துகிற போது அதே அறிவார்ந்த நிலையில் அவர்கள் பேசிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அப்பொழுதும் மற்றவரை ஏதாவது வம்பு செய்வது, மற்றவரை பற்றி புறம் பேசுவது என்று எப்பொழுதும் அந்த போக்கு எப்பொழுது ஆரம்பித்ததோ, 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு மொழி தோன்றிய போது ஆரம்பித்ததோ அதே நிலை இன்றைக்கு வரைக்கும் நீடித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். எனவே அந்த வகையிலே மொழி முன்னேறி இருக்கிறது. மொழி சற்றேறக்குறைய 70,000 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த மனித நதி பாய்ந்து வரும்போது கண்டுபிடித்த ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மனிதர்கள் அரசியலில் ஈடுபடுகிறார்கள். அரசியலில் ஈடுபடுகிறார்கள் என்றால், அரசியலில் ஈடுபடும் போது தேர்தலில் நிற்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். தேர்தல் நிற்கும் போது என்ன செய்யறாங்க? ஒரு மனிதன் தலைவன் என்று தன்னை அறிவித்துக் கொண்டவன் கீழே இறங்கி வந்து குடிசைகளில் உணவு உண்கிறான், குடிசை மக்களிடையே பழகுகிறான், குடிசை மக்களிடையே தேநீர் அருந்துகிறான், குடிசை மக்களிடையே உறவாடுகிறான், குடிசையில் உள்ள கிழவி குழந்தைகளை அணைத்துக் கொள்கிறான். அல்ல, இதெல்லாம் மனிதன் 2024 தான் செய்கிறான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் தவறு. மனித நதி புறப்படுவதற்கு முன்பு சிம்பன்சிகளாக இருந்தான் அல்லவா, மனித குரங்காக இருந்தான் அல்லவா, அப்பொழுதே இருந்த செய்தி அதுதான் ஒட்டி கொண்டு இப்பொழுது வந்திருக்கிறது. மனித குரங்குகள்ல சிம்பன்சிகள்ல தலைவன் என்று ஒருவன் தேர்ந்தெடுக்கப்படுவது உண்டா? இன்றைக்கும் அவர்கள் கூட்டம் ஒன்று இருந்தால் அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் ஒருவன் இருப்பானா. அந்த தலைவனுக்கு இந்த புத்தகத்தில் இருக்கிற பெயர் ஆல்பா ஆன் அப்படின்ற பேர். அப்படின்னா என்னன்னா, அவன் அந்த மனித குரங்குகள் இடத்துக்கு இருக்கிற அந்த மனித குரங்குகள் அவன் தலைவனான பிறகு அவன் இட்டுவதுதான் கட்டளை. அப்படி இருக்கும். அந்த அமைப்புல இந்த மனித குரங்கு தேர்தலில் நிற்கும் போது, அதாவது தலைவனா தன்னை தேர்ந்தெடுக்க கொள்ள வேண்டும்னா என்ன பண்ணுமா, மற்ற குரங்குகள் இருக்கு பாருங்க, மனித குரங்குகள், அவர்களுடைய குழந்தைகளை போய் பேன் பார்ப்பது, அவர்கள் குழந்தைகளுக்கு தலைவாரி விடுவது, அவர்கள் குழந்தைகளை அரவணைத்துக் கொள்கிற என்ற செய்திகள் எல்லாம் அது செய்யுமா? இதெல்லாம் ஆராய்ச்சியில் சொன்ன செய்திகள். எனவே ஆல்பா ஆன் என்கிற அந்த மனித குரங்குகள் செய்த அதே செய்திகளை தான் இப்பொழுது நாம் வளர்ந்து 2024 நம்முடைய தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதால வியப்பதும் இல்லை. அங்கிருந்து அந்த பாதையில தான் நம்ம வந்திருக்கிறோம் என்பதனால அதை சொல்கிறேன். இந்த வகையிலே இப்படி வரும் பொழுது நமக்கு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சில செய்திகளை நம்ம இடத்துல பார்க்கிறோம், கலாச்சார மாற்றங்களை பார்க்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம். இப்பொழுது நாம் உணவு 5 அளவு முறை என்று பேசுகிறோம். ஐயா அவர்கள், அருள் தந்தை அவர்கள் 5 அளவு முறை என்று சொல்கிறார். ஆனா அதுல ஒரு குறிப்பிட்ட செய்தி, முதல் செய்தி என்னன்னா, 5 என்பதுல முதல் என்ன, உணவில் அளவும் முறையும் வேண்டும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அளவு முறையும் இருக்கான்னா, என்னதான் பழக்கத்துல இருந்தாலும் விளக்கம் நமக்கு கொடுத்தாலும் பழக்கத்தின் பார்ப்பட்டு நாம் என்ன செய்கிறோம், ஒரு இடத்துக்கு போனா நிறைய வாங்கி உணவு கொண்டு விடுகிறோம். சமீபத்துல ஒரு திருமண வரவேற்பிற்கு நான் சென்றிருந்தேன். அந்த திருமண வரவேற்புல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வந்தருடைய திருமண வரவேற்பது. அதுல ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20-25 வகையான இனிப்பு வகைகள்,
ஒரு 20-25 வகையான வடநாட்டு வகைகள், ஒரு 20-25 வகையான நம் தென்னாட்டு வகைகள் என்று பல்வேறுபட்ட உணவு வகைகள் பரிமாறப்பட்டு இருக்கிற ஒரு இடத்துல மிகப்பெரிய செல்வந்தர்கள் கோட் சூட் எல்லாம் போட்டு பட்டு வேட்டி பட்டு புடவை என்று கட்டி வைத்திருக்கிற சீமாட்டிகள் வந்து அந்த வகையிலையும் நடந்தது என்னன்னு கேட்டா, ஒரு தட்டு நிறைய 20-25 ஸ்வீட்டும் வாங்குறாங்க. ஆனா அவங்க நிச்சயமா 25 ஸ்வீட் ஒரு மனிதன் சாப்பிடவே முடியாதுங்க. 4-5 தான் சாப்பிடுவாங்க, அல்லது 6-7 சாப்பிடுவாங்க, 8 சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அவங்க கீழே தான் போடுவாங்க. ஆனால் 2024 வாழக்கூடிய இந்த மனித குலம் இன்றைக்கு வயிறு முட்டை சாப்பிட கிடைச்சதெல்லாம் வாரி சுருட்டி வச்சுக்கிறதுங்கிற அந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், இந்த மனித குலம் புறப்பட்டதல்லவா 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு. அப்படி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் போது இவர்கள் முழுக்க முழுக்க விலங்குகளைப் போலவே வேட்டையாடிகளாக வாழ்ந்தார்கள் என்பதுதான் செய்தி. நாமெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. இப்ப ஆடை ஆபரணங்களோடு இருக்கிறோம் என்று சொன்னால், ஆடை ஏதும் இல்லாமல் விலங்குகளை போன்ற இருந்த ஒரு நிலையை இப்பொழுது நினைத்தால் வியப்பாக இருக்கும். அப்படி நாம் எந்த ஒரு இடத்திலும் தங்காது, உணவுக்காக எங்கு உணவு கிடைக்கிறதோ அங்க உணவு போய் வேட்டையாடு, எங்க கிடைக்குதோ அங்க போய் சாப்பிடுறது என்கிற ஒரு நிலையில் இருந்த போது மனிதனுடைய மரபணுவில் பதிந்த ஒரு செய்தி தான், எங்க கிடைக்குதோ அங்க வயிறு முட்டை சாப்பிடும், எவ்வளவு சாப்பிடுமோ அவ்வளவு சாப்பிட்டு முடிக்கிறதுங்கிற ஒரு செய்தி எங்க இருந்து வந்ததுன்னா, வேட்டையாடும் போது இருந்த மனிதன் அவனுக்கு போகிற இடத்துல என்ன உணவு கிடைக்குதோ அதை சாப்பிட்டாகணும். அதை முழுக்க சாப்பிட்டாங்கன்னா அடுத்த உணவு அவனுக்கு உறுதி கிடையாது, வேறொரு இடத்துல அவன் வேட்டையாடி சாப்பிடணும். அப்படிங்கிற அந்த செய்தியின் அடிப்படையில பதிந்த ஒரு மரபணு பதிவு தான் நான் கிடைக்கும் போது எல்லாத்தையும் வயிறு முட்டை சாப்பிடுறதுங்கிறது. அப்ப என்னதான் நம்ம அளவும் முறையும் என்று அடிக்கடி சொன்னாலும் கூட, நமக்கு மனிதர்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தட்டு நிறைய தேவையில்லை, தட்டு நிறைய கிடைக்கும் போதே வாரிடுவோம், ஏன்னா அதுக்கப்புறம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற நிலை உண்மையில் அப்படி இல்லை. 24ஆம் நூற்றாண்டுல இன்றைக்கு நடக்கிற அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில, மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில அப்படி இவர்கள் எடுத்து விட்டு பின்னாடி போனா கிடைக்காது போயிடும் அப்படிங்கிற நிலைமை இல்லை. ஆனா இன்றைக்கும் ஏன் இருக்குன்னா, அது அன்றைக்கு பதிந்த மரபணு பதிவு இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கு, நமக்கு வயிறு முட்டை சாப்பிடுதுங்கிறது. நீங்க நினைத்து பாருங்க, வெள்ள காலத்துல சென்னையில ஒரு பெரு வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்த போது என்ன நடந்தது? பால் பாக்கெட் வந்து போடுவது வெள்ள வெள்ள அந்த பகுதியில் தடைபட்டு போனது. அப்போது பால் பாக்கெட்டில் வாங்கினவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாளைக்கு அல்லது 2 நாளைக்கு வாங்கலைங்க, இன்னும் ஒரு மாதம் ஒரு வார காலத்துக்கு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கும்போது பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. எப்படி இந்த அறிவு அல்லது இந்த நிலைப்பாடு மனிதனிடத்துல இருக்குன்னா, கிடைக்கும் போதே எல்லாத்தையும் வாங்கிக்கணும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஏன் பூஜ் நகரத்துல நில நடுக்கம் ஏற்பட்ட போது கூட இதே நிலைமை ஏற்பட்டது. அங்கே உணவுகள் பரிமாறப்பட்டது, எல்லாருக்கும் போய் சேரணும். ஆனா அந்த மனிதன் தனக்கு கிடைச்சா போதும், இன்னும் ஒரு வாரத்துக்கு வேண்டியதெல்லாம் சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிலைக்கு போனதோட காரணம், அவன் வேட்டையாடும் போது ஒரு இடத்துல வேட்டையாடும் போது என்ன கிடைக்குதோ அதை பல்வேறு இடங்கள்ல போய் தேட வேண்டியது இருக்கும். அதனால முன்னாடியே அதையெல்லாம் சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற அந்த பதிவு தான் பிற்பாடு அவனுக்கு அழகாக அவனுக்கு அப்படியே தொடர்ந்து இன்னை வரைக்கும் வந்து கொண்டிருக்கிற செய்தி நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு கலாச்சார மேம்பாட்டுல ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கற்பு நிலையெல்லாம் நாம் பேசுகிறோம். ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த கற்பு நிலையெல்லாம் வேட்டையாடும் போது இருந்திருக்குமா என்பது நிச்சயமாக இல்லை. அதையெல்லாம் வந்து கலாச்சாரத்துல ஒன்றொன்று மாறி மாறி சீரமைத்து வந்த ஒரு செயல்பாடுகள். அதையெல்லாம் அதுதான் நான் சொன்னேன், மனித நதி நடந்து வந்த போது சில தவறுகளை திருத்தி கொண்டு சரிபடுத்தி கட்டமைத்து வந்தும் இருக்கிறது. சில செய்திகளை மரபணுக்களிலே இன்றைக்கு வரைக்கும் 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தோ அதை அப்படியே ஏந்தி கொண்டு இன்றைக்கு வரைக்கும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை நாம் பார்க்க வேண்டும். இது வேட்டையாடும் போது வயது காலம் 30-40 வயது காலம் தான் இருந்தது. பல்வேறு நாடுகள்ல வேட்டையாடிகள் வந்து பல்வேறு வேண்டாத சடங்குகளை செய்திருந்தார்கள் என்பதும் உண்மை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். அந்த வேட்டையாடிகள் சமுதாயத்துல அவர்களிடத்துல எப்படி சிம்பன்சில வந்து ஆல்பா ஆண் என்று ஒரு சிங்கம் ஒரு மனித குரங்கு தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படுமோ, அதுபோல வேட்டையாடிகளையும் ஒருவரை வந்து மதிப்புமிக்க ஒருவராக இருந்தார்னா, அவர் இறந்து விட்டால் அவரோடு கூடவே ஒரு சின்ன வயசு குழந்தையும் புதைப்பது என்கிற அந்த சடங்குகள் எல்லாம் அவரிடத்துல இருந்தது என்பதை ஆராய்ச்சிகள் சொல்கிறார். இன்றைக்கு எப்படின்னா, பல்வேறுபட்ட அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளும் போது பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த எலும்புக்கூடுகள் அவைகளெல்லாம் கிடைக்கிறது. அவைகளெல்லாம் கார்பன் டேட்டிங் என்கிற முறையில ஆய்வு செய்கிறார்கள். இந்த
எலும்புக்கூடு எத்தனை வயதில் இறந்திருக்கிறது, இந்த எலும்புக்கூடு எத்தனை வயதில் இருந்திருக்கிறது என்பதெல்லாம் கார்பன் டேட்டிங் மூலமாக ஆராய்ச்சி செய்வதெல்லாம் உறுதிப்படுத்துகிறார்கள். எனவே அந்த வேட்டையாடிகள் மத்தியில் இவ்வாறெல்லாம் பழக்கம் இருந்திருக்கிறது என்கிறது ஒரு செய்தி. இவ்வளவுதான், இதுக்கு மேல இதுக்குள்ள போக கூடாது. இன்னும் நிறைய செய்திகள் இருப்பதனால சொல்றேன். ஏன்னா வேட்டையாடிகள் சமயம் இப்படி எல்லாம் வாழ்ந்திருந்திருக்கிறது, அவர்களிடத்துல மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அந்த மரணங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்கள். அது இன்றைய காலகட்டத்தில் ஒப்பீடு செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணி என்பதால் அதையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அந்த வேட்டையாடிகள் சமுதாயத்தில் வாழ்ந்திருந்த அந்த பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அந்த மக்கள் எப்படி இறந்தார்கள் என்பதை ஆராய்ச்சி செய்யும் போது 400 எலும்பு கூடுகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல 18 எலும்புகள் தான் வன்முறையால மரணம். வன்முறைன்னா என்னங்க? குத்திக் கொள்வது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை குத்திக் கொள்வதன் மூலமாக ஏற்படுகிற மரணம் என்பது 18%, அதாவது 18 எலும்புகள் தான், 18 எலும்புக்கூடுகள் தான் அப்படி வன்முறை மரணங்கள் நிகழ்ந்தது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. மற்ற எல்லாம் சாதாரண மரணங்கள் தான் நிகழ்ந்திருக்கிறது என்பது நாம இன்னைக்கு ஒரு ஆறுதலான செய்தி. நம்ம சொல்லிக்கூடாது நம்மலாம் அப்படிதான் மனுஷன் கொண்டுட்டு தான் இருந்தான், இவ்வளவு காலமா அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தான் என்பது உண்மை அல்ல. இன்றும் கூட உலக அளவில் ஒரு தரவு சொல்கிறது, 5% மட்டுமே வன்முறை மரணங்கள், போர் மற்றும் குற்றங்கள் காரணமாக ஏற்படுகிற மரணங்கள் எத்தனை கேட்டா வெறுமன 5% என்று தான் குறிப்பிடுகிறது. ஒரு ஆறுதலான செய்தி. போர் இல்லா நல்லுலகம் என்று அருள் தந்தை சொல்கிறார் அல்லவா, இந்த மரணங்கள் குறித்து கூட அவர் பயப்படவில்லை. போர் இல்லா நல்லுலகம் என்பது அருள் தந்தை பயப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னு கேட்டா அறிவார்ந்த மனிதன், நான் இன்னும் பேச போறேன், இன்னொரு 15-20 நிமிஷம் பேச போறேன், அதுக்குள்ள சுருக்கமா எல்லாத்தையும் சொல்லிடுறேன். தொழில் புரட்சியிலே, அறிவியல் புரட்சியிலே, அறிவியல் புரட்சியில முன்னேறி 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 இன்று அணுகுண்டு கண்டுபிடித்த பிறகு அந்த அணுகுண்டினால் ஏற்படும் அபாயம் என்பது சாதாரண அபாயம் அல்ல. இன்றைக்கு பூமி பந்தை போல பல 1000 பூமி பந்துகளை ஒரு நொடியில் அழிக்கிற அளவிற்கு அணு ஆயுதங்கள் பல்வேறு நாடுகளில், கிட்டத்தட்ட அத்துணை நாடுகள், 100-200 நாடுகள்ல கிட்டத்தட்ட அத்துணை நாடுகள், இந்தியா பாகிஸ்தான் உட்பட அத்துணை நாடுகள் அணு ஆயுதம் இருக்கிறது என்கிறது ஒரு செய்தி. அப்படி யாராவது ஒரு தலைவர் விபரீதமான முடிவு எடுத்தால் இந்த பூமி அழிந்து போகுமே என்கிற அந்த காரணத்தினால்தான் அவர் போரில்லா நல்லுலகம் என்று திரும்ப திரும்ப வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் உண்மையில் 5% தான் வன்முறை மரணங்கள். நிறைய மிகப்பெரிய மரணங்கள் இந்த பூமியில நடந்து கொண்டிருப்பது எது என்றால் நாம் கவனிக்கத்தக்கது, அது பசி என்னும் பிணியால் நிகழ்கிற கொடூரம் தான். இன்றைக்கும் எத்தியோப்பியா, நைஜீரியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் எலும்பும் தோலுமாக குழந்தைகள் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி நம்ம எல்லாம் உழுக்கவில்லை. உண்மைதான், உக்ரைன் போர் நம்மை உழுக்குகிறது, உண்மைதான். ஆனா அதே சமயம் அதை விட மிக கொடூரமான மரணங்கள் இந்த மனித குலத்துல காண்டாண்டு காலமாக நிகழ்ந்து கொண்டிருப்பது எதுங்கன்னா இந்த பசியினால் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை சொல்லி நான் மீண்டும் வேகமாக இந்த நதி பயணத்துல நிறைய உங்களை அழைக்கிறேன். இதற்கு அடுத்தது இந்த 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு மொழி கண்டுபிடித்தது இருக்கட்டும், 8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நெருப்பு கண்டுபிடித்தது இருக்கட்டும், வேட்டையாடிகள் சமுதாயமாக இருந்த சேப்பியன்ஸ் நாம், நம்முடைய மூதாதையர்கள் என்று இந்த மிகப்பெரிய பாய்ச்சலுக்கு, இந்த நதி என்று மிகப்பெரிய பாய்ச்சலுக்கு வந்தது என்கிற ஒரு செய்தி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண் புரட்சி என்று ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. வேளாண் புரட்சி 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஏற்பட்டிருக்கும் சற்று கற்பனை செய்து பாருங்கள், அனுமானம் செய்து பாருங்கள். வேறொன்றும் இல்ல, ஊராக வேட்டையாடி கொண்டிருந்த ஒருவன், என்றாவது ஒருவன் அந்த மனிதனில் வேட்டையாடிகளில் ஒருவன் ஒரு விதை விழுந்து அது செடியாகிறது, அந்த செடிதான் நமக்கு காயோ கனியோ தருகிறது, பயிரோ தருகிறது, பருப்போ தருகிறது என்று கண்டுபிடித்த பின்பு அதனை தானும் செய்து பார்க்க வேண்டும் என்று ஆரம்பித்தான் பாருங்க. இந்த ஆரம்பிக்கிற அந்த நிலை அதுதான் வேளாண் புரட்சியாக மாறுகிறது. ரொம்ப ஊரெல்லாம் சுத்தி சுத்தி வேட்டையாடுறதை விட்டு ஒரு இடத்துல தங்க ஆரம்பித்தது பெரும்பாலும் நதிக்கரை ஓரமாகத்தான் இருந்திருக்கும் என்பது அனுமானம். ஏன்னா அங்கதான் பயிர் வகைகள் வளருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி மனிதர்கள் தங்கி அந்த வேளாண் பொருட்களை செய்ததன் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் மனித குலத்திற்கு வந்தது நன்மையா தீமையா அப்படிங்கிற ஒரு செய்தியை மிகச் சுருக்கமாக இன்னும் ஒரு 10-15 நிமிடங்கள் தான் இருக்கிறது என்று நம்புகிறேன். அதற்குள் நான் முடித்தாக வேண்டும். வேளாண் புரட்சி மனித குலத்திற்கு நன்மை பயத்ததா என்றால் நன்மை பயத்தது என்றுதான் மேம்போக்காக பார்க்கும்போது தெரியும். ஆனால் அது தீமையும் பயத்தது என்கிற செய்தியை அவங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மனிதகுல வரலாற்றுல இந்த நதி பாய்ந்த போது ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ணும்போது நன்மை வேந்தது, ஒரு இடத்துல உட்கார போது நன்மை வேந்தது. என்ன? ஒரு சமூக கட்டுப்பாட்டு
அமைந்தது, ஒரு சமுதாய அமைப்பு நிகழ்ந்தது, ஒரு அரசியல் அமைப்பு நிகழ்ந்தது, பொருளாதார முன்னேற்றம் நிகழ்ந்தது, அறிவிலே தத்துவத்திலே முன்னேற்றம் நிகழ்ந்தது. இதெல்லாம் நல்ல பாதை, நல்ல விளைவுகள். ஆனால் அதிலே கெடுதலான விளைவுகளும் நிகழ்ந்தது என்கிற செய்தி நம்முடைய மனிதகுல இந்த நதி பாய்ந்து வந்த போது இருந்திருக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்போ மனிதகுலம் வேட்டையாடிகளாக இருந்தபோது மிக கடினமான உழைப்பை உழைத்தது. ஆனால் அந்த கடினமான உழைப்பு பிற்பாடு தேவையற்றதாக போனது. அந்த அளவுக்கு வேட்டையாடுகிறதுக்கு தேவையான உழைப்பு வேளாண் புரட்சியில இல்லை. அதே மாதிரி சரிவிகித உணவும் ஓய்வும் கிடைக்கவில்லை. அதற்காக பாடுபட வேண்டியது இருந்தது. மேட்டுக்குடியினர் என்ற பிரிவு ஏற்பட வழிவகுத்தது. இப்ப ஒரு இடத்துல தங்கின பிறகு மனிதருக்குள்ள ஏற்றம் இறக்கம் எல்லாம் வர ஆரம்பித்தது. இதெல்லாம் செய்தி. அது மட்டுமல்ல, தானாக விளைந்த கிழங்குகளை, தானாக விளைந்த பயிர் காய்கனிகளை உண்டு பறித்து அல்லது மிருகங்களை வேட்டையாடி வாழ்ந்த மனிதன் தனக்கு வேண்டிய உணவுகளை தானே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று முனைந்த போது நேச்சுரலா இயற்கையாகவே என்ன ஆகுங்க, அந்த பயிரை நடவு செய்தலிருந்து அதை காப்பாற்றி அறுவடை செய்து அதை வீடு சேர்த்து அதை பாதுகாத்து ஆண்டு முழுவதும் உட்கொள்வது என்கிற அந்த நடவடிக்கை பாருங்க, அதற்கு பெரிய நடவடிக்கையாக மாறி இவ்வளவு இடர்பாடுகளையும் மனிதன் சந்தித்தான் என்பதுதான் ஒரு செய்தி. வேடிக்கையாக சொல்லணும்னா, வேட்டையாடிய போது சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருந்த அந்த மனிதனை சிக்க வைத்த ஒரு பொறி என்னன்னு கேட்டா நமக்கு வேளாண்மை. எப்ப விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்போ சுதந்திரம் பறிபோகுது. இதெல்லாம் ஒரு ஒரு இன்னொரு பார்வை, ஒரு பார்வை நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு பார்வை இப்படி நடந்ததுனால மக்கள் தொகைகள் பெருக்க ஆரம்பிச்சு. ஏன்னா வேட்டையாடிகளா இருந்தபோது மக்கள் தொகை பெருக்கம் அவ்வளவாக இல்லை என்கிற செய்தி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால், ஒரு ஆணினம் பெண்ணினம் இருக்கும்போது பெண்ணினத்திற்குத்தான் குழந்தை பெறுகிற ஒரு தன்மையை இறைநிலை படைத்திருக்கிறது. அப்படி குழந்தை பெற வேண்டும் என்று சொன்னால் 9 ஆண்டு காலம் அது குழந்தை இருக்க வேண்டும். அப்ப குழந்தையை சுமந்து கொண்டே வேட்டையாடுவது என்பது கடிதம் என்பதனால குழந்தை பெறுவதை தவிர்த்திருக்கிறார்கள் வேட்டையாடிகள் என்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்க வேண்டும். ஆனா ஒரு இடத்துல தங்க ஆரம்பிச்ச பிறகு அது குறைந்து மக்கள் தொகை பெருக்கம் அதற்கு மேற்பட்டுதான் சீறி பாய்ந்திருக்கு. அதாவது நம்ம சொல்லணும்ல 30 கோடி முகமுடையால் என்று பாரதியார் பாடிய ஆண்டில் இருந்து இன்றைக்கு பார்த்தா இன்னைக்கு 800 கோடி 170 140 கோடி இந்தியாவை பத்தி தான் அவர் சொல்றாரு. 30 கோடி. எனவே இன்றைக்கு பார்த்தா 140 கோடி, 30 என்பது 140 கோடியாக வந்திருக்கிறது. எப்படின்னா அது கிட்டத்தட்ட அது வேளாண் புரட்சியால் ஏற்பட்ட விளைவுதான். இன்றைக்கு மனித குலம் சாதி சமய வேறுபாடுகளால் அரசியலால் பிரிந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் முன்னோடி எது என்றால் வேளாண் புரட்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேளாண் புரட்சி ஏற்பட்ட பிறகு மக்கள் ஒரு இடத்துல தங்குகிறார்கள், விவசாயம் செய்கிறார்கள், பயிர் விளைவிக்கிறார்கள், எடுத்துக்கொண்டு அடுக்குகிறார்கள். ஆனா என்ன ஆகும்னா, மனிதன் விலங்கிலிருந்து வந்தவன் என்பதனால நிச்சயமா அவன் உள்ள இருக்கிற ஒரு பண்பு என்னவென்னா பிற உயிர்களின் உடைமைகளை பறிப்பது, உயிர்களையும் பறிப்பது. அப்படின்னா உடைமைகளை பறிப்பது என்பார்பட்டு உயிர்களை பறிப்பது என்பது மனித குலத்துல வேட்டையாடிகள் முதல்ல அப்படியே மெதுவா வேளாண் புரட்சி செய்து வேளாண் சமுதாயம் மாறும் போதும் இவங்க சேமித்து வைக்கிற அந்த உணவுப் பொருட்களை இன்னொருத்தர் களவாடுவது என்பது நடக்கும் போது அங்கதான் வருதுங்க சமூக கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு. அப்ப என்ன பாக்குறான், உடனே நம்முடைய உணவுப் பொருட்களை பாதுகாப்பதற்கு நமக்கு ஒரு தலைவன் வேண்டும், ஒரு ஆள் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஒரு காவலன். அந்த காவலன் யாரு, அவரிடத்துல ஒரு தடி கொடுக்கப்படுகிறது. நீ இந்த பொருட்களை காப்பாற்றி எங்களுக்கு தர வேண்டும், நீ காப்பாற்றி தந்தால் ஆண்டுக்கு 1 மூட்டை 2 மூட்டை அரிசி அல்லது இவ்வளவு பருப்பு உங்களுக்கு தரோம்னு சொல்றாங்க செய்யறான். ஆனா செய்யறவன் என்ன பண்றான், காலப்போக்குல அந்த தடியை தன்னிடத்துல கையெடுத்துக்கொண்டு அந்த அரசியல் அதிகாரத்தை தன்னுடைய வாரிசுகளுக்கு அப்படியே போறான். அது என்னாச்சு, குடியாட்சி என்பது குடியானவர்களால் விவசாயிகளால் உருவாக்கப்பட்ட அந்த ஆட்சி என்பது மெதுவாக முடியாட்சியாக மாறி தன்னை எதிர்ப்புகளை அடக்குகிற தடியாட்சியாக மாறி அந்த தடியாட்சி ஒரு கட்டத்துல வெடித்து திரும்பவும் குடியாட்சியாக மலர்கிற அந்த சர்க்கிள் அல்லது சைக்கிள், அந்த சுழற்சி என்பது இந்த மனித குலத்துல வேளாண் புரட்சி ஏற்பட்ட பிறகு இன்று வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கிற செய்தியை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் அதுல இருந்து தான் வந்ததுங்க. அதே போல சமுதாய கட்டமைப்புல உயர் வகுப்பு சாதாரண இழிகுலத்தான் என்கிற அந்த செயல்பாடுகளும் வேட்டையாடிகள் சமுதாயத்தில் இருந்திருக்க வாய்ப்பில்லை. பிற்பாடு வேளாண் சமுதாயம் ஒரு சமுதாய கட்டமைப்பு வந்த போது அங்கதான் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரிவினைகள் வந்தது. அங்கே இப்பொழுது நாம் நினைத்து பார்க்கிறோம், நமக்கு நாம எல்லாம் என்ன சொல்றோம், மனிதர்கள் அனைவரும் சமம் என்று பேசுகிறோம்.
ஆனால் உண்மையில் மனிதர்கள் அனைவரும் சமமானா அது உண்மை என்பது இல்லை என்பதுதான் அறிவியல். அறிவியல் சொல்கிறது 99.9. நான் கூட உங்களிடத்துல 99.9 என்கிற தலைப்பில ஒரு உரையாற்றி இருக்கிறேன் ஸ்கையோகா டிவியில. என்னன்னா மனிதகுல ஒட்டுமொத்த சேப்பியன்ஸ்ல இருக்கிற டிஎன்ஏ கட்டமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் எல்லாம் ஆப்பிரிக்கால இருந்து, அமெரிக்கால இருந்து, ஆஸ்திரேலியா இருந்து, இந்தியால இருந்து எல்லாருடைய டிஎன்ஏவும் பரிசோதித்து பார்த்தா 99.99% வந்து உண்மைதான். ஆனா 0.1% வேறுபாடு இருந்தே தீரும். அது வந்து இருக்கும். அது 0.1% வந்து இருக்கவே இருக்கும். அந்த 0.1% தான் தட் மேக்ஸ் டிஃபரன்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபரன்ஸ். ஒருத்தன் குள்ளமா இருக்கான், ஒருத்தன் உயரமா இருக்கான், ஒருத்தன் அறிவா இருக்கான், ஒருத்தன் செல்வமுடையவனா இருக்கான், ஒருத்தன் புகழுடையவனாக இருக்கிறான். இப்படி பல்வேறுபட்ட நிலைகளை ஒரு 7 இயல்புகளை அருள் தந்தை அவர்கள் சொல்வார்கள் அல்லவா? உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்று 7 தன்மைகளாக மாற்றமடைகிறது. இந்த மாற்றங்கள் என்பது, வேறுபாடுகள் என்பது தவிர்க்கவே இயலாது. எனவே மனிதர்கள் அனைவரும் சமம் என்று சொல்ல முடியாது. 0.1%ல நம்ம வேறுபாடு உடையவர்கள் தான். ஆனா அந்த வேறுபாட்டினை வேளாண் சமுதாயமாக மாறிய மனித சமுதாயத்திலிருந்து, அதாவது 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாம் போற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வருந்தத்தக்க ஒரு செய்தி. அந்த 0.1 டிஃபரன்ஸ் என்பது டிஃபரன்ஸ் இருக்கும், வேறுபாடு இருக்கும், சந்தேகமே இல்லை. கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் என்று 16 வகை காரணங்களால இந்த 0.1% டிஃபரன்ஸ் இருந்தே தீரும். அதை போற்றக்கூடாது. ஆனால் வேளாண் சமுதாயம் ஆரம்பித்த போது, இந்த சமூக கட்டமைப்பு போது ஆரம்பித்து பாருங்க, அதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாம் வந்து போற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தி. நீங்கள் இதெல்லாம் விரிவாகவும் பேச முடியாது என்னால, ஏன்னா நேர குறைச்சனால. ஆனால் அதே சமயத்தில் இந்த செய்திகள் எல்லாம் உங்க இடத்துல போடுகிறேன். ஏன்னா நீங்கள் சிந்தனை செய்து பாருங்க. இதெல்லாம் வந்ததுல சில வந்து நாம் விட வேண்டியது இருக்கு, அதை விட்டொழிக்க வேண்டும். அதுதான் நீதி நெறி நிலை உணர்ந்து மாந்தராகி வாழ்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார். அதே மாதிரி கலாச்சார மாற்றங்களும் பல்வேறுபட்ட மாற்றங்கள் நடந்தது. அதுல மிக முக்கியமான நம்மளோட பண்பாட்டில, நம்முடைய வாழ்க்கை முறையில ஏற்பட்ட மிக முக்கியமான மாற்றம் என்பது மனிதன் கண்டுபிடித்த பணம். இன்னைக்கு பணத்துக்காக நாம என்ன பண்றாங்க? மக்கள் கோயில்களா சுத்துறாங்க, மொட்டை போடுறாங்க, அங்க போய் வேண்டுறாங்க. ஆனா அருள் தந்தை அவர்கள் வேடிக்கையாக கேட்பார், பணத்தை படைத்தவன் மனிதன், கொடுப்பவன் இறைவனோ என்று வேதாத்திரியார் அழகா ஒரு கேள்வி கேட்டார். உண்மை என்னன்னா, இந்த பணத்தை படைத்தது யாருன்னு கேட்டா மனுஷன்தான். அந்த நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த நிலையை புரிஞ்சுட்டா யாரும் வந்து பணம் 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 என்று சேர்த்து வைத்துக் கொண்டிருக்க மாட்டோம். செலவழிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும். சம்பாதிக்க கூடாது என்று நானும் சொல்லவில்லை, யாரும் சொல்லவில்லை. அருள் தந்தை அவர்களும் மிக லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டு பொருள் ஈட்டி பணம் சம்பாதித்து வாழ்க்கை நடத்தியவர் தான். அவர் வந்து பிறந்த உடனே வாழ்க்கை வெறுத்து போய் காட்டுக்கு போய் இருந்தவர் இல்லைங்க. வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்து சம்பாதித்து பொருள் ஈட்டி வாழ்ந்தவர் தான். பொருள் ஈட்டுதல் ஒன்றும் தவறல்ல, அதை ஈகையோடு வழங்க வேண்டும். அதை கருவித்தனத்தோடு தன்னுடைய பெட்டிக்குள் சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடாது. நான் சொல்ற ஒரு செய்தி, உங்கள் பெட்டிக்குள் பல லட்சம், பல அரசியல்வாதிகள், பல பெரியவர்கள் வீட்டுல கோடிக்கணக்கான பணங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு பல கோடிக்கணக்கான பணத்தாள்களை பறிமுதல் செய்கிறார்கள். அந்த பணத்தாள்கள் அத்தனையும் தாள்கள், வெறும் தாள்கள் தான். அது எப்பொழுது வெளியே புழங்குகிறதோ அப்பொழுதுதான் அது பணம். அதற்காக ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்கிறேன். பணம் என்பது எப்பொழுது வந்தது? மனித குலத்துல வேளாண் சமுதாயம் வந்த பிறகு தான் ஒரு வகையான பயிரை, நெற்பயிரை பயிர் செய்யறான். உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, நெற்பயிரை பயிர் செய்யறான். பயிர் செஞ்சா நெற்பயிர் மட்டுமே அவனுக்கு போதுமா சாப்பிடுறதுக்கு? அப்படின்னா வேர்க்கடலை வேணும். வேர்க்கடலைக்கு எங்க போவான்? வேர்க்கடலை பயிர் செய்யற ஒரு விவசாயி இருப்பான். அந்த விவசாயத்துல நெற்பயிர் ஒரு மூட்டையோ 2 மூட்டையோ எடுத்துக்கொண்டு போய் அவனிடத்துல கொடுத்து, அவனிடத்துல இந்த வேர்க்கடலையை வாங்கி தான் பயன்படுத்திக் கொள்வான். இதுக்கு பேர் என்னங்க? பண்டமாற்று முறை என்றுங்க. இந்த பண்டமாற்று முறை பல ஆண்டு காலம், இந்த 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கிய அந்த வேளாண் சமுதாயம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த செய்திகளை பின்பற்றி வந்தது. நிம்மதியா நம்ம ஒரு பழ வகைகளை பயிர் செய்து அந்த பழ வகைகளை கொடுத்து தனக்கு வேண்டிய நெல் பயிரை வாங்கி அல்லது கோதுமையை வாங்கி அல்லது வேர்க்கடலையை வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியா தான் இருந்தான். ஆனா என்னாச்சு? பண்டமாற்று முறையில ஒரு சிக்கல் வருதுங்க. என்ன சிக்கல்னா, தனக்கு வேண்டிய பொருள் ஒரு இடத்துல இருக்கிறது, ஆனால் அவரிடத்துல போய் அணுகுனா அவனுக்கு நம்முடைய பொருள் வேண்டியது இல்லாம இருக்கு. சிக்கல் புரியுதா உங்களுக்கு? எனக்கு நெல் பயிர் நிறைய இருக்கு, ஆனா எனக்கு வேர்க்கடலை வேணும். அந்த வேர்க்கடலை இருக்கிற ஆளை போய் அணுகிறேன். அவர் என்ன சொல்ல, எனக்கு வேர்க்கடலை தேவையில்லை,
எனக்கு இதுதான் வேணுங்கிறாரு, வேற ஒரு பொருள் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, உளுத்தம்பருப்பு தான் எனக்கு வேணும்னு சொல்றாரு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? இந்த நெற்பயிர் வச்சிருக்கிறேன் நானு, உளுத்தம்பருப்பு வச்சிருக்கிற போய் நெற்பயிர் வேணுமான்னு கேட்கிறேன். அப்ப அவரிடத்துல இருந்து நெற்பயிரை கொடுத்து உளுத்தம்பருப்பை வாங்குறேன். உளுத்தம்பருப்பை வாங்கி எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து வேர்க்கடலையை வாங்கி எனக்கு வேண்டிய வேர்க்கடலையை நான் உபயோகிக்கிறேன். இது வந்து ஒரு 3 நபர். சில சமயங்கள் அது என்ன 4 நபர், 5 நபர், 6 நபர் என்று போகிறது. அப்போ பண்டமாற்று சிக்கல் ஏற்படுகிற போது அவன் கண்டுபிடித்த ஒரு செய்தி தான் என்னன்னு கேட்டா பணம். இந்த பணம் என்பது மணி இஸ் அ டோக்கன் ஆஃப் லேபர் என்று அருள் தந்தை அவர்கள் அருமையா சொல்லுவாங்க. அந்த பணத்தை கண்டுபிடித்த பிறகு அந்த பணம் தான் இன்னைக்கு நம்மள எல்லா விதத்திலும் ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. பணம் என்னடா பணம் பணம் என்று பாடுகிறோமா ஒரு பாடல். அது மாதிரி பணம் பத்தும் பாதாளம் வரை பாயும், பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு பணத்தின் மீது நாம் அடிமையாகி மோகித்து போயிருக்கிறோம். ஆனால் பணம் வந்த கதை இதுதான். அது வெறுமனே பண்டமாற்றுக்கு மாற்றாக வந்த ஒரு வடிவம், மனிதன் கண்டுபிடித்த ஒரு வடிவம் பணம். அந்த வகையிலே மனிதன் வந்து இன்னைக்கு அதை பார்க்கல, அதுக்கு மாறா பார்க்கறான். அதை மாறா பார்க்கறதோட சிக்கல் தான் வந்து பல்வேறுபட்ட ஊழல், பல்வேறுபட்ட குற்றங்கள் இந்த சமுதாயத்திலே மலிந்திருப்பதற்கான காரணம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். மதங்கள் வந்தது. மதங்கள்னால் என்று நாம் வந்து மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறோம் என்று சொன்னால், அது பல இடங்கள்ல வேட்டையாடிகள் சமுதாயத்துல கடவுளர் வழிபாடு இருந்திருக்க வாய்ப்பில்லை. வேளாண் சமுதாயமா வந்தபோது கூட கடவுளர் வழிபாடு என்று இருந்திருக்க வாய்ப்பில்லை. இயற்கையாக நிலம், நீர், நெருப்பு, காற்று என்கிற அந்த பௌதிக பொருட்களை தான் அவர்கள் வணங்கி இருப்பார்கள். பிற்பாடு அவர்கள் கண்டுகொண்டு அதற்கு ஒரு மூலம் இருக்கிறது என்று கண்டுபிடித்து ஓரிரை வாதம் என்பதுதான் முதலில் வந்திருக்க வேண்டும். அது என்ன ஆயிட்டுன்னா, அதை விளங்க வைப்பதற்கு பல்வேறுபட்ட கடவுளர்களை மனிதனே உருவாக்கி இருக்கிறான். கடவுளர்களை உருவாக்கியதும் மனிதன் தான் என்பதுதான் சிறப்பான செய்தி. அந்த கடவுளை உருவாக்கி வைத்துக் கொண்டு அந்த கடவுளர்களை வைத்துக் கொண்டே இன்று வரைக்கும் சண்டை போட்டுக் கொண்டிருக்காங்க. செய்தியோடு ஒரு நகைச்சுவையாக ஒரு செய்தி சொல்வார் பாரதி கிருஷ்ணா என்கிற அற்புதமான பேச்சாளர். கடவுள் இல்லை, கடவுள் என்பது இயற்கை நிலை, ஆதி நிலை என்று சொல்ல வந்தவர் புத்தர். ஆனால் அவரையே கடவுளாக்கி சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறான் மனிதன். இதுதான் மனித குலத்து பாதையில, இந்த நதி பாய்ந்து வந்த பாதையில இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். எல்லாவற்றையும் கண்டு கொண்ட மனிதன், ஆனா அதை வச்சுக்கிட்டே திரும்பவும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பது என்கிற ஒரு சிக்கலுக்கு ஆட்பட்டிருக்கிறான் என்ற ஒரு செய்தியும் நீங்கள் கவனத்தில் கொண்டு மதம் குறித்த உங்கள் பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மூலம் இறைநிலை, ஆதி நிலை, சுத்த வெளி என்கிற அருள் தந்தையின் பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு மதம் என்பது நம்மை எந்த விதத்திலும் ஆட்டி படைக்க கூடாது. ஏன்னா மதம் இந்த பாதையில் வந்த ஒன்று, சுத்தி கொண்ட ஒன்று. அடுத்ததாக அறிவியல் புரட்சி வந்தது, தொழில் புரட்சி வந்தது. இன்று நாம் மிகப்பெரிய அனுகூலங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் இந்த மனித நதி சீறி பாய்ந்து இன்றைக்கு 2024 ஆண்டு வந்து நின்று இப்பொழுது நம் முன் இருக்கிற ஒரு செய்தி, வருங்காலத்திலே இந்த நதி எப்படி சீறி பாய போகிறது, எப்படி எந்த திசையை நோக்கி செல்ல போகிறது என்கிற ஒரு செய்தியை மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும். வருகிற பாதை மிக 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 அறிவார்ந்த பாதையாக இருக்க போறது. நம்மை விட மிகச்சிறந்த அறிவார்ந்த குழந்தைகள் இன்னும் வருகிற நூற்றாண்டுகளில் பிறக்க போகிறார்கள். அதை அனுமானம் செய்து அறிவியல் பேசுகிறது. இனி வருகிற ஆண்டுகளில் இந்த சேப்பியன்ஸ் என்கிற உருவம் இயந்திரத்தோடு, இயந்திர உறுப்புகளோடு சேர்ந்து இதயத்திற்கு பதிலாக ஒரு செயற்கை இதயம், கைகளுக்கு பதிலாக ஒரு செயற்கை கைகளை பொருத்திக் கொள்கிற அளவுக்கு அந்த அறிவிலே மாறிவிடப் போகிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது இப்பொழுது தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது. அது வருங்காலங்களில 23, 24 நூற்றாண்டுகளெல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது நம்மை ஆட்டுவிக்க போகிறது என்கிற அந்த செய்திகள் எல்லாம் இன்னும் இருக்கிறது. நாம் இதையெல்லாம் வரலாறு, தகவல், தரவுகள் என்று பார்த்தோம். ஆனால் நமக்கு இன்றைக்கு நாம் இந்த உரையின் முடிந்த முடிவாக வருவது என்னென்றால், மனித குலம் இறைநிலையின் இன்னொரு தன்மாற்ற ஒரு விளக்கம், தன்மாற்ற ஒரு நிகழ்வு தான். அதுல நாம வாழும் காலத்துல வாழும் உயிரினங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மை செய்து கொண்டு, அதுதான் அருள் தந்தை சொல்ல, எந்த உயிருக்கோ மனதுக்கோ துன்பம் தராத வாழ்க்கையை வாழ்ந்தாலே நாம் மிகச்சிறப்பாக இந்த வாழ்க்கையை வாழலாம். அதற்குத்தான் இன்றைய இந்த உரை பயன்பட வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த ஐடி நிர்வாகத்திற்கும் இதுவாரும் செவிமடுத்த அத்துணை அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பு. டிஹெச் ஒயின் போட்டிருக்காங்க.
தங்களது பேரையும் ஊரையும் குறிக்கொண்டு பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா, அன்மியூட் ஆயிடுச்சு. THY போட்டிருக்கீங்க, பேரு போடல. 2 பேருக்கும் அம்மா அன்மியூட். வணக்கம் அம்மா, என் பேர் காளிமதி. பேசுங்கம்மா, பேசுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். ஐயா, நீங்க விவசாயம் பத்தி சொன்னீங்க, வேளாண்மை. ஆனா இது முதல்ல பெண்கள் கண்டுபிடிச்சதா ஒருத்தர் சொல்லி கேட்டிருக்கேன் ஐயா. இறையன்பு IASன்னு நினைக்கிறேன். அதாவது பெண்களை பாதுகாப்பா அவங்க மரங்களிலயோ இல்ல குகைகளிலயோ விட்டுட்டு போகும்போது அவங்க கவனிச்சிருக்காங்க, விதை விழுந்து அங்க செடி முளைக்குது, பழம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. அதனால அவங்க விவசாயத்தை ஆண்கள் கிட்ட சொல்லி அதுக்கப்புறமா வந்தது. வேட்டையாடுறதை விட விவசாயத்துல ரொம்ப பாதிப்புன்னு சொன்னீங்க ஐயா. அது எப்போ வந்ததுனாக்கா, அதிகமா பேராசைப்படும் போது உரம், தப்பான மருத்துவம், உரம்லாம் போடும்போதுதான் அது பாதிப்பு ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி ஒரு நெல் போட்டா 700 நெல் கிடைக்கிற அளவுக்கு இயற்கை நம்மளுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கு. ஆனா நம்ம மக்கள் தொகை அதிகத்தினால விவசாயத்தை பாழ்படுத்திட்டோம், நிலத்தையும் மலடாக்கிட்டோம். அதே மாதிரி மாடு கூட அதிகமா பால் கறக்கணும்னு சொல்லி ஊசி போட்டு எடுக்கும்போது அதுவும் நம்மளுக்கு பாதிப்பாயிடுச்சு. இப்படி நம்ம செஞ்சதுலயே நம்மளுக்கு பாதிப்பானது விவசாயத்தையும் அது பாதிச்சுதுன்னு சொல்லணும்னு நினைச்சேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, ரொம்ப சிறப்பு. கூர்ந்து ஒரு உரையை கவனிச்சாதான் இந்த மாதிரி நீங்க உங்களால கேள்வி கேட்க முடியும். நிச்சயமா அதற்கு உங்களுக்கு பாராட்டுகள். வாழ்க வளமுடன். ஒரு அது செய்தி மாதிரி குறிப்பிட்டீங்க, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இந்த ஒரு துணிங்க ஒரு செய்தி. உற்பத்தி, துணிங்கள்லயும் நம்ம சாயம் போடும்போது வெண்மை நிறத்துல ஆடை அணியும் போது எந்த பாதிப்பும் நிலத்துக்கோ நீருக்கோ இல்லாம இருந்ததுங்க ஐயா. நம்ம எப்போ வண்ணங்கள் அதை சேர்க்க ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறம் தண்ணியும் பாழ்படுத்திட்டோம், நிலத்தையும் பாழாக்கிட்டு வருது. அதையும் சொல்லணும்னு நினைச்சேங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. இது இது குறித்து அதாவது ஒரு சில நிறைய செய்திகளை நான் கோடிட்டு காட்டி விட்டு தான் போக முடியுது. ஏன்னா நேரம் வந்து 45 நிமிடம். சமீபத்துல ஒரு மன்றத்துல காலை 10 மணில இருந்து 4 மணி வரை நான் வந்து இந்த நதியணி நடந்து வந்த பாதை என்ற தலைப்புல உரையாற்றினேன். ஏன்னா ஒவ்வொரு செய்தியும் விரிவா பேச முடியும். ஆனா அப்படி பேச முடியாததுக்கான காரணம் நேரம் தான். 40 நிமிஷத்துல முடிக்கணுங்கிறது தான். நீங்க கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி. பெண்கள் வந்து விவசாயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அனுமானம் தான் அது. இப்ப நிறைய செய்திகள் வந்து நான் சொன்னது போல கார்பன் டேட்டிங் என்கிற முறையில, கார்பன் கணக்கீட்டு முறையில அறிவியல் பூர்வமாக இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இது இவர் இப்படின்னு நிர்ணயிக்கிற ஒரு முறை இருக்கு. ஆராய்ச்சிகள் செய்கிற முறை இருக்கு. ஆனா பெரும்பாலான வேட்டையாடிகள் சமுதாயம், வேளாண் சமுதாயம் மாறிய அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, சற்று ஏறக்குறைய ம், 12,000 ஆண்டுக்கு முன்பு, அங்கு ம், அங்க ஒரு வரலாற்று குறிப்புகளோ ஒரு கல்வெட்டுகளோ செப்பேடுகளோ எதுவும் கிடையாது. அப்ப நம்ம ஒரு அனுமானம் தான், நீங்க சொல்லுகிற ஒரு அனுமானமும் மிகச் சரியான அனுமானம் தான். ஆனா பெரும்பாலும் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு சமுதாயம், ஒரு பெண்கள் கருவுற்று இருக்கும்போது நிச்சயமா ஒரு இடத்துல தங்குவாங்க. ஆனா வேட்டையாடிக்கும் போது அப்படி தங்கல. தங்கின போதுதான் வேளாண் வேளாண் சமுதாயம் வேளாண் என்கிற ஒரு செய்தி கண்டுபிடிக்கப்படதான் தங்குறாங்க. அது வரைக்கும் யாரும் தங்கல. அப்படிங்கிறதுனால இந்த அனுமானம் சற்று பாதி 50% உண்மை, 50% இல்லைங்கிற அளவுல தான் நம்ம எடுத்துக்கிறோம். அது ஒரு செய்தி. அனுமான அடிப்படையில் அதுவும் சரிதான் ஆச்சுங்களா. ரெண்டாவது, ஆனா அது நீங்க சொல்றதை ஒத்துக்கொள்ற மாதிரி அறிவியல் ஆராய்ச்சி எதுவும் இல்லைங்கிறத நான் சொல்ல வரேன். நீங்கள் சொல்கிற அந்த செய்தி சரியாகத்தான் இருக்கு. அடுத்து இரண்டாவது, வேளாண் சமுதாயத்தினால நன்மையா தீமையா என்று பேசும்போது தீமைகள் ஏன் வந்ததுன்னா, அதற்கு மேற்பட்டு அவன் நிறைய அட்டூழியங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதான் உண்மை. இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, துணியில் சாயம் ம், போறதுல இருந்து உரம் போறதுல இருந்து எல்லாம் இப்ப லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். இது முன்ன வந்து விலங்குகளை கொடுமைப்படுத்துகிற அந்த செய்தி வந்து வேளாண் சமுதாயம் பிறகுதான் இது டெவலப்டு. அதுக்கு முன்னாடி விலங்குகளை கொடுமைப்படுத்துவது இருந்திருக்காது. வேட்டையாடுறதுல இருந்து உணவுக்காக வேட்டையாடுறதோட முடிஞ்சு போச்சுங்க. ஆனா பிற்பாடு ம், இருந்த சமுதாயம் இருக்கு பாருங்க, அதனோட வரலாறு பெரிய வரலாறு. அதாவது விலங்குகள் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது பசு வந்து பால் கறக்கணும்னா பாலை வந்து அது கண்ணுக்குட்டி இருக்கணும். அப்ப கண்ணுக்குட்டி இருக்கணும்னா கண்ணுக்குட்டியை வச்சா கண்ணுக்குட்டி சாப்பிட்றோம், நமக்கு கிடைக்காது. அப்ப என்ன பண்றான், கண்ணுக்குட்டியை கொண்டுட்டு அந்த தோல் எடுத்து அதுக்குள்ள வைக்கோலை போத்தி ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு டெவலப் பண்ணி மாடு முன்னாடி போய் நிறுத்தினா அது நினைச்சுக்குது ஓ கண்ணுக்குட்டி வந்திருக்குன்னு. அது உடலியல் என்ன மொழி என்னன்னு கேட்டா, அது கண்ணுக்குட்டியை பார்த்துச்சுன்னா பால் சுரக்கும். உடனே இவர் போய் பால் கறந்துட்டு போயிடுவார். இது ம், ஒரு இது ஒரு அட்டுழியம். இந்த மாதிரி ம், பன்றிகள் வளர்க்குறவங்கள என்ன பண்ணுங்க, பன்றிகள் வந்து மோந்து மோந்து பார்த்து வேற இடத்துக்கெல்லாம் போகுது, அதை தடுக்கணும்னா என்ன பண்ணலாம், பன்றியோட மூக்கு நுனியை கட் பண்ணிடுறது.
இந்த கட் பண்றது எவ்வளவு ஒரு கொடுமையான செய்தி பாருங்க. இதெல்லாம் வந்து மனிதர்கள் அதுதான் வேளாண் சமுதாயத்தோட இந்த நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தீமைகள் பார்க்கும்போது இந்த கெடுதல்கள் பார்க்கும்போது இதெல்லாம் விலங்குகளை கொடுமைப்படுத்துறதுல இருந்து தமிழ் நிலங்களை வந்து கெடுத்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது. அதுக்குதான் ஒரு மறுசீராய்வு மாதிரி நம்ம உற்று நோக்க வேண்டியது இருக்கு. நாம இப்போ நினைச்சு பார்த்தோம்னா வேட்டையாடி சமுதாயமே இருந்தெல்லாம் போல இருக்கு. அது ரொம்ப சுதந்திரமா இருக்கு. நான் கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போயிட்டு நல்லா தானே இருக்கு. அப்படியே போயிடலாமான்னு போக முடியாது. ஏன்னா வந்துட்டோம். இப்போ நான் வேடிக்கையா சொல்லுவேன், சில வணிக உத்தி என்னன்னு கேட்டா ஒரு பொருளை இலவசமா கொடுத்து ஆசை காமிச்சு உங்களை பயன்படுத்த வச்சிருவாங்க. நீங்களும் இலவசமா தான் கிடைக்குதுன்னு அவங்க பயன்படுத்திட்டீங்கன்னா பிற்பாடு அந்த பயன்படுத்தின பிறகு அவன் விளையாட்டுனால நீங்க பிற்பாடு பழைய நிலைமைக்கு போக முடியாது பாருங்க. அதே மாதிரி ஆசை காட்டி நமக்கு பல்வேறுபட்ட செயல்கள் நம்ம அனுபவிச்சிட்டோம். அனுபவிச்ச பிறகு திரும்ப வேட்டையாடி சமுதாயம் போக முடியாது. ஆனா இந்த வேளாண் சமுதாயத்துல இந்த விளைந்த இந்த தீமைகளை கொஞ்சம் கொஞ்சம் விலக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி இயற்கை விவசாயத்தை பண்றது, விலங்குகளுக்கு போதுமான அளவுக்கு சுதந்திரத்தையும் அவங்களுக்கு கொடுமை செய்யாத முறையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் பழைய விஷயங்களை நம்ம படிக்கிறோம். அவ்வளவுதான் செய்தி. மகிழ்ச்சிமா, வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அம்மா நான் பேசி முடிச்சிட்டேங்கம்மா. சரி. இந்த கலைமதி அது டெலீட் ஆயிட்டு இருக்குமா? சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நிர்மலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க உரையில நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஐயா. ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆரம்பத்துல இருந்து நம்மளோட மனித தோற்றத்துல இருந்து அது எத்தனை தன்மாற்றம், படைப்பு, அப்புறமா பரிணாம வளர்ச்சி, அதுக்கப்புறமா மகரிஷியோட தன்மாற்றம் தத்துவம் அது சொன்னீங்க. அப்புறம் தொல்காப்பியர் அவரோட நூல்ல இருந்து சொன்ன குறிப்புகள் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஐயா. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் சொன்னீங்க ஐயா. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கேள்வி எதுவும் இல்லையாமா? ஐயா சொல்லுங்க. முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் நம்ம வந்த வழி இப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நாம இப்படி இருக்கோம், இனி நம்ம எப்படி இருக்கணும் அப்படி ஏதாவது சொல்லுங்க ஐயா. ஒன்றும் இல்லைம்மா. அதாவது நான் ஏற்கனவே சொல்ல போலாம், இப்போ வந்து அறிவார்ந்த நிலையில ஒரு உச்சகட்டத்தில் இருக்கும். இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு புதிய வகை இருக்கு. அதுல வந்து ஹியூமனாய்டு ரோபோ வந்தாச்சு. நம்ம போலவே மனிதர்கள், அதாவது ஒரு சைனாவில் கூட இன்றைக்கு சில செய்திகள் அது உண்மையா பொய்யா நம்ம நேர்ல பார்க்கல. ஆனா ஒரு சில லட்சங்கள்ல ஒரு மனித உருவம் விற்கப்பட இருக்கிறது. அவை வாங்கி வந்தா நம்ம வீட்டு வேலைகள்லாம் அதுவே பார்த்துக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து முன்னேறி இருக்கோம். இது வருங்காலத்துல கிட்டத்தட்ட மனிதன் வந்து எப்படி இருப்பான்னா, நம்ம ஒரு பாடல் ஒண்ணு, மனிதன் பாதி விலங்கு மிருகம் பாதி அப்படின்னு ஒரு பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி வருங்கால மனிதன் பாதி இயந்திரம் பாதி என்கிற அளவுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறது செய்தி. அதாவது இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதயம் சரியில்லைன்னு சொன்னா நம்ம வந்து சிகிச்சைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. அந்த இதயத்தை எடுத்து போய் கொடுத்துட்டு வேற ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு இதயத்தை எடுத்து பொருத்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்குற அளவுக்குலாம் மனிதன் முன்னேறி விடுவான் என்பது, அதாவது அதை என்ன சொல்லலாம், டிரான்ஸ்ஹியூமன் என்று அந்த சொல்லாடல் டிரான்ஸ்ஹியூமன் என்று சொல்லுறாங்க. சைபார்க் டெக்னாலஜி அப்படின்னு அறிவியல் பூர்வமா அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. சைபார்க் டெக்னாலஜினா என்னன்னு கேட்டா, நமக்கு இப்போ ஒரு கை வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு கையை கூட ஃபிட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம முன்னேறிடும் பிற்காலத்துல. ரெண்டு கை பக்கத்துல ஒரு கை எழுதிட்டே இருக்கும்போது இன்னொரு கை வந்து வேற செல்போன் ஆப்ரேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கையை கூட நம்மளால செட் பண்ணிட்டு நம்ம எண்ணங்கள் மூலமாக அந்த கையை இயக்குற அளவுக்கு நம்ம வந்து இன்னும் ஒரு ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. மூளை புதுசா ஒரு மூளையை வந்து உருவாக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். மூளையை வந்து உருவாக்கி அதுக்கு செயல்பாடுகள்லாம் செய்ய வைக்கும் ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது என்ற செய்தி. இந்த அளவுக்கு நம்ம இன்னும் போறோம். இன்னும் நிறைய இருக்கு, நிறைய செய்திகள் இருக்கு. ஒரு இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற 400 குழந்தைகளை தாய் வயிற்றில் வளர்க்கலைங்க. தனியா ஒரு கருப்பையில தாய் வயிறு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கருவறை 400 பைகள்ல ஒரு குழந்தைகள் வளர்க்கப்படுகிறது. அந்த குழந்தைகள் கரு முதல் வளர்ந்து கொண்டு அதுல வருகிற ஒரு ஒரு உறுப்புகளை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி போயிடுச்சு. ஸோ ஆணும் பெண்ணுமே தேவையில்லை, அந்த அளவுக்கு குழந்தைகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் போயிட்டு இருக்கோம். வாழ்க்கை ஐயா. இப்ப நம்ம மனவள கலையில இருக்கோங்க ஐயா. நம்ம எப்படி எல்லாம் இருக்கலாம், நம்ம எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையை இது பண்ணா ஃபியூச்சர்ல எப்படி? மிக சுருக்கமாக அருள் தந்தை அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல 14 வகை வேதாத்திரியத்தை சொன்னவர், 7 வகை திட்டங்களை சொன்னவர், 5 ஒழுக்க பண்பாட்டை சொன்னவர், கடைசியா 2 ஒழுக்க பண்பாட்டுக்கு வந்து நிறுத்தினார். அவருக்கு தெரியும் இனி வருகிற காலத்துல இவ்வளவுலாம் வேண்டாம், ஒரே ஒரு விஷயம்தான், வாழுங்காலத்துல என்னுடைய சக மனிதர்களுக்கோ சக உயிர்களுக்கோ துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்
2 செய்திகள் அருட்தந்தையோட செய்திகளை மட்டும் நம்ம எடுத்துட்டு போனோம்னாவே நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பா இருக்குங்க. மகிழ்ச்சி. எல்லாரும் இதை பின்பற்றி இருந்தோம்னா வருங்காலம் நல்லமா இருக்கும் அப்படின்றீங்க. ரொம்ப இந்த தத்துவ விளக்கங்கள், தகவல் தரவுகள் தெரிந்து கொள்வது, விளக்கங்கள் பெறுவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனா நடைமுறைன்னு வரும்போது 2 செய்தி தான். நான் வாழும்போது மற்றவனுக்கு, மற்ற உயிருக்கு நான் வந்து மனசா கூட தீங்கு நினைக்க மாட்டேங்கிற ஒரு விரதம். அது 90% மேற்கொண்டாலே தீர்ந்தது, பிரச்சனை தீர்ந்தது. அதுக்கப்புறமா இருக்கிற இன்னொரு செய்தி, யாராவது பக்கத்துல கஷ்டப்படுறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க அல்லது வேலை இல்லாம இருக்கிறாங்க, ஒரு இன்சொல், திருமந்திரத்தில் சொன்ன மாதிரி பச்சிலை கூட ஒரு ஒரு பயன் தரக்கூட தான், இறைவனுக்கு ஒரு பச்சிலை என்பாரு. அது மாதிரி ஒரு முடியாதவர்களுக்கு ஒரு இன்சொல் கூட நம்மால் சொல்ல முடியும்னா அதுவே ஒரு பெரிய மனித குலத்துக்கான தொண்டு தான். சரிங்க. டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆனாலும் நம்ம எல்லாருமே இதை மட்டும் ஃபாலோ பண்ணாவே நம்ம எந்த இதுவும் இல்லாம நல்லா வாழலாம். அப்படிதானங்க? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த விஞ்ஞானியா இருந்தாலும், எந்த தொழில் அதிபரா இருந்தாலும், எந்த அரசியல்வாதியா இருந்தாலும், இந்த 2 ஒழுக்க பண்பாட்டை மட்டும் கையில வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க செவர பாதையில எந்த விதத்துல மனித குலத்துக்கு இனி வருங்காலங்கள்ல கூட துன்பம் நிகழாம நம்ம பாத்துக்க முடியும். சரிங்கய்யா. மகிழ்ச்சி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி. நன்றி. அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அம்மா பேசலாமா? வாழ்க வளமுடன். வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. பேசலாமா? ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா தெளிவா புரியுற மாதிரி எல்லாம் சொன்னீங்க ஐயா. பரிணாம வளர்ச்சியை பத்தி நல்லா அழகா புரியுற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா ஆனா நீங்க சொல்ற மாதிரி பிற்காலத்துல நல்லா வரும், நீங்க பாசிட்டிவா எவ்வளவு பாசிட்டிவா சொல்றீங்க. ஆனா மனசு ஒரு பயத்துலதான் என்னன்னா நம்ம மனவளக்கலையில இருந்தாலும் நம்ம 10 பேருக்கு சொன்னா ஒருத்தருக்கு கேட்க மாட்டாங்கன்ற ஒரு நம்ம வாழ்க்கையும் பாக்குறோம். ஆனாலும் அது அந்த அளவுக்கு ரீச் ஆகலன்றதாலேயே பிற்காலம் எப்படி இருக்கும், இப்ப கேள்விப்படுற நியூஸ் ஆகட்டும், பாக்குற இந்த நேச்சருடைய இதுவாகட்டும், அதெல்லாம் பார்த்தா பயம்தான் வருது. என்ன ஃபியூச்சர் இன்னும் எப்படி இருக்கும், கலிகாலம் சொல்றாங்க, அதனால இன்னும் மோசமா இருக்குமா அப்படின்னு ஒரு பயத்துலதான் வாழ வேண்டியதா இருக்கு. அதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ஐயா. வாழ்க 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 வளமுடன். அது நீங்க சொல்றது நம்ம ஒரு பிரச்சனையை புதாகரமாவும் பார்க்க முடியும், சாதாரணமாவும் பார்க்க முடியும். நாம பாசிட்டிவா பார்க்கணும், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க சொல்றது ஒரு பக்கம் உண்மைதான். கலியுகம்ங்கிறாங்க. கலியுகம் கிட்டத்தட்ட 4,66,000 ஆண்டுகள் ஏதோ ஒரு கணக்கு சொல்றாங்க. அப்படி நான் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தபோது கலியுகத்துல ஒரு 5,000 6,000 ஆண்டு தான் போயிருக்கு. இந்த 5,000 6,000 ஆண்டுகள் போனதுக்கே நம்ம மிக பெரிய பூதாகரமா பாக்குறோம் உலகம் அப்படின்னு. அது போகிற போகல போகட்டுங்க. ஆனா நாம் வாழும் காலத்துல இப்ப நாம என்ன பண்ணாலும் 100 ஆண்டுகளுக்கு மேல நம்ம கண்ட்ரோல் கிடையாது. இந்த பூமி 100 ஆண்டுகள் தான் நம்ம அந்த கண்ட்ரோல். நம்ம என்ன பண்ணாலும் பண்ண முடியும். அந்த வாழ்கிற அந்த 100 ஆண்டு காலத்துக்குள்ளே நாம எவ்வளவு நல்ல செய்திகளை பரப்ப முடியுமோ, நல்ல எண்ணங்களை பரப்ப முடியுமோ, நல்லது செய்ய முடியுமோ செஞ்சுட்டு போவோம். இது சொல்ற மாதிரி, கீதையில சொல்ற மாதிரி கடமை செய் பலனை எதிர்பாராதுங்கிற மாதிரி நம்முடைய கடமையை செய்து கொண்டே போவோம். பின்பாடு இருப்பது அது நடக்கிறபடி நடக்கும், நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். நீங்க சொல்ற மாதிரி அறிவியல் புரட்சி என்பது நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு கட்டத்துல அந்த ஏஐ நம்மள ஆளுமோங்கிற பயம் கூட இருக்கு. அதுவும் பயப்படுறாங்க ஜனங்க. அதுவும் ஒரு பயம் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல மனிதன் இயந்திரத்துக்கு அடிமையாயிடுவானோ, அது சொல்ற இன்செஷன் நம்ம போற மாதிரி ஆயிருமோங்கிற பயமும் இருக்கு. அதை பற்றிலாம் நாம இப்ப கவலைப்பட வேண்டாம், அது நடக்கிறது நடக்கட்டும். அதனால இந்த விஷயத்த மனசுல போட்டாங்கன்னா அறிவியல் அறிஞர்கள் எந்த அளவுக்கு எதை பயன்பாட்டுக்கு ஏத்துக்கணுமோ அதை, அருட்தந்தையவர்கள் அதைதான் ஒரு பாடல்ல மனிதனின் சிறப்புங்கிற பாடல்ல சொல்லுவாங்க. அதாவது தனக்கு வேண்டிய உபகரணங்களை நமக்கு வேண்டிய உபகரணங்களை செய்து கொள்கிற அறிவு வல்லமை பெற்றவன் மனிதன். அந்த வல்லமையை நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோங்க. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நல்லா இருந்தது ஐயா. உங்களுடைய தகவல்கள் எல்லாம் நல்லா சிறப்பா இருந்தது கேட்டுக்கிட்டு. ஐயா இப்போ பூமியில் ஏற்படுற பேரழிவுகள் பேரிடர்களுக்கெல்லாம் ஏதாவது தடுக்கிறதுக்கு மனிதனுடைய பங்கு ஏதாச்சும் இருக்கு
அளிக்க முடியுமா ஐயா? பங்களிப்பு என்ன அளிக்கலாம் மனிதனுடைய பங்களிப்புனா? வாழ்க வளமுடன். இந்த பேரழிவு பேரிடர் இப்ப வயநாடு நிலச்சரிவு நீங்க இப்ப கேள்விப்பட்டு இருக்கீங்க. அது மனசு கொடுக்குற ஒரு செய்தி. 300-400 பேர் இறந்தாங்கன்றது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு பல வீடுகளே இல்லை கிராமங்கள்ல. பல உயிர்கள் வந்து புதையுண்டு கிடக்குதுங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது பேரிடர். அது வந்து முழுக்க முழுக்க இயற்கைன்னு சொன்னா கூட அது செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்டது தான். நீங்க வந்து இத்தனை உயிரினங்களை நம்ம வந்து கணக்கெடுத்து சொல்றோம்னா அத்தனை உயிரினங்கள் வந்து இயற்கையாக படைக்கப்பட்ட கடவுளின் நிலம் சொல்லுவாங்க கேரளாவை. அப்படிப்பட்ட நிலத்துல ஒரு சரிவு ஏற்படுதுன்னா அது வந்து சரிவு ஏற்படுவது இயற்கைங்க. ஏன்னா ஒரு மலை குவியல் மண் குவியல் தான் மலைங்க. இருக்கிற பிறகு அது கல்லாகிறத தவிர அதுக்கு முன்னாடி மண் குவியல் தான் அது. அப்போ அது வந்து பெருமழையினால அது சரிவு ஏற்படும், அதை அடிச்சு கொண்டு போகிறதுங்கிறது இயற்கை. ஆனா அங்க ஆக்கிரமிக்கிறது அல்லது அங்க போய் குடியிருக்கணுங்கிறதுலாம் மனிதனுடைய ஆசை. அதனால விளையக்கூடிய விளைவுகள் அதுதான் நிலை உணர்ந்து தொண்டாற்றின்னு அருட்தந்தை அவர்கள் அந்த பாட்டுல சொல்றாருங்க. அந்த நிலையை உணரணும். எது இயற்கை எது செயற்கை, எதை தவிர்க்க வேண்டும்ங்கிற அறிவோடு நம்ம பயன்படணும். பெரும்பாலான இடத்துல நமக்கு பேராசையினால நம்ம இந்த செயல்களை செய்யறோம் தொடர்ந்து. எப்படி வந்து விலங்குகள் வாழ்கிற இடத்துல வீடை கட்டிக்கிட்டு யானை வந்து வீடை இடிச்சிருச்சு, பாம்புகள் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றோமோ, அது போல நில பாங்கான அது மலை சரிவு உள்ள பகுதி அது. அங்க வீடு கட்டிட்டு வாழக்கூடியது நம்முடைய தவறு. ஆனா அது நடக்குது. அது இயற்கை சீரிட பேரிடர். இது இல்லாம இயற்கையாகவே அறிவியல் பூர்வமா ஒரு கருத்து சொல்றாங்க. நான் புத்தகத்துல படிச்சதை சொல்றேன் நானு. 1,00,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த உலகத்துல வந்து மிகப்பெரிய வெப்பமயமாதல், மிகப்பெரிய குளிராதல் ரெண்டுமே நடக்குதாம். 1,00,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சுழற்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கீடு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இதுவும் இயற்கை. அதாவது பேரிடர்களை தடுப்பதற்கு நாம நம்மோட பங்கா நம்ம என்ன செயல் விளைவு உணர்ந்து தொண்டாற்றி செயல்களை பார்த்து செய்யலாம் ஐயா. செயல்களை விளைவை பார்த்து செயலை செய்யலாம். அப்படி பண்ணலாம் இல்லையா? ஒரு மலைப்பகுதியில போய் மலை செய்ய அந்த பகுதியில வீடு கட்ட அனுமதிச்சதோ அல்லது வீடு கட்டு குடியேறினதோ அது நம்முடைய தவறு தவிர இயற்கையோட தவறு இல்லை. இவ்வளவு பெரிய மழை தாங்காது. அவ்வளவு மண்ணு சரிஞ்சது. அது அந்த இடத்துல கீழே இருக்கிற வீடுகளை அடிச்சு தள்ளது நமக்கு எண்ணிக்கையும் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா இயற்கையா பார்க்கும்போது அது இயற்கையை தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பேரிடருக்கு காரணம் நாம தான் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குங்க. இப்போ நம்ம தான் வந்து நுணுகி நுணுகி பார்த்து செய்யற செயல் சரியா செய்யறோமா, இயற்கையோடு ஒத்து வாழ்தல் அப்படின்னு சொல்லுவாங்களே அருட்தந்தை அவர்கள். இயற்கையோடு இணங்கி பொதுவாக யோகா என்பதே என்னன்னா சமூகம் இயற்கை மனிதன், மனிதன் சமுதாயத்தோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்கிற ஒரு முறை யோகா. அப்படி யோகாவை பின்பற்றினா எல்லாரும் யோகான்றது இப்போ ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. ஆனா யோகா என்பது உண்மை நிலை என்னன்னா யோகா என்பது இயற்கை புரிந்து கொண்டு வாழ்தல். அதுக்கு தான் கட்டுப்பாடுகள் வேணும். இயற்கையை சீரழிக்காத அளவுல கட்டுப்பாடுகள் வேணும். அதே மாதிரி முறைமைகள் வேணும். அப்படி இருந்தா பேரிடர்கள் தடுக்கலாம் ஓரளவிற்கு. இயற்கை தான் அது அப்போ செய்யற வேலை. மனிதன் வந்து இயற்கையோட இணைந்து, அதாவது விஞ்ஞானத்தை பார்த்து வாழ்றதில் வாழ்ந்தாலும் இயற்கையோட இணைந்து வாழ்றதுக்கும் ட்ரை பண்ற முயற்சி செய்யணும் இல்லையா? முயற்சி தொடர்ந்து இயற்கையோடு இணைந்த வாழ்வுக்கு தான் முயற்சி பண்ணணும். எவ்வளவு அறிவியல் முன்னேற்றம் இருந்தாலும் நாம இயற்கையை சீரழிச்சுட்டு ஒரு விஞ்ஞான வளர்ச்சி என்னைக்கும் எடுபடாது. அது விளைவு விபரீதமா தான் இருக்குங்கிறது வரலாறும் சொல்லுது. இப்பவும் நம்ம அதை தான் பார்க்குறோம். இப்பவும் அங்கங்க நிலச்சரிவுகளும் அங்கங்க பெரிய பெரிய அளவுல வந்து அழிவுகளும் நடந்து கொண்டிருக்குன்னா அது வந்து இயற்கை அழிவுன்னு சொல்றோமே தவிர நாம நம்முடைய செயல்களால் வந்த அழிவுகள் தான் அது. அது இயற்கை நடக்குது. ஆனா நம்ம அங்க போய் மாட்டிக்கிறோம். அதான் விஷயம். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிமா. ஐயா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. சங்கர், கேரளாவிலிருந்து சங்கர் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் ஸ்பீச் கேட்கல, இருந்தாலும் இப்போ நீங்க சொல்ற பதில் இயற்கை வளங்களை பத்தி பரிணாமம் பத்தி எல்லாம் சொன்னபோது எனக்கு ஒரு கேள்வி. அதாவது எனக்கு கேள்வி இல்லை, இன்னொருத்தர் கேட்டாரு. அது சரி டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு. அதாவது யோகிகள் வந்து சூக்கும பயணம் செஞ்சு எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே, சூக்கும பயணம் செய்கிறாங்களே, வெளியில போய் சூக்குமா பார்த்துட்டு எல்லாம் வர்றாங்களே, ஏன் இந்த பேரிடர் இந்த மாதிரி பெரிய பெரிய விபத்துகளை எல்லாம் ஏன் முன்கூட்டி தெரிஞ்சு சொல்லக்கூடாது? அப்படியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ப்ரூஃப் பண்ண முடியுமானெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு கேள்வி. அதுக்கு ஏதாவது விளக்கம் இருந்தா சொல்லுங்க. சூக்கும பயணம் என்பது உண்மைதான். அது வந்து அருள் தந்தை அவர்களே நம்ம வந்து நடத்தி தந்தாருங்க. கொஞ்ச காலம் இருந்தது. அப்புறமா தான் அதை நிறுத்தினாருங்க.
நீங்க கேட்கிற கேள்விகளு நிறைய யோகிகள் சொல்லிட்டு கூட தானே சித்தர்கள் பாடிய பாடல்கள் இன்றைக்கு வள்ளலாரில் இருந்து அருள் தந்தை அவர்கள் வந்து ஆழ்ந்து உணர்ந்து சொல்லிய கருத்துக்கள் தான் அத்தனையும். அதை கேட்டு நம்ம செவிமடுக்காதது நம்முடைய காரணம். நீங்க எதிர்பார்க்கறது வந்து ஞானி வந்து 2024 ஆகஸ்ட் மாதம் வயநாடு நிலச்சரிவு நடக்க போகிறது, எல்லாரும் எவாக்குவேட் ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி யோகிகள் சொல்றதுக்கு யாரும் இல்லைங்க. விஞ்ஞான யோகத்துல கணிப்பே வந்து சொல்றாங்க, அதையும் நம்ம கடைபிடிக்காத நிலைமையில் தான் நம்ம வாழறோம். அதுவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. நிறைய இடங்கள்ல வந்து முன்னறிவிப்பு வந்தாலும் கூட அதை காதுல போட்டுக்காம வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதோட மனித குலத்தினுடைய அந்த அசட்டுத்தனம் அல்லது அஜாக்கிரதை தான் அழிவுக்கு காரணமா இருக்கு. ஆனா நீங்க வந்து இந்த கேள்வி வந்து சுக்கும பயணம் செய்து ஒண்ணு கண்டுபிடிச்சு ஏன் முன்கூட்டியே அதை ஏன் விஞ்ஞானம் செய்து கொண்டிருக்க இப்போ நீங்க ஏன் யோகிகளத்துல இருந்து எதிர்பார்க்கறீங்க? விஞ்ஞானமே அது அறிவியல் பூர்வமா செய்யுது. ஒரு இடத்துல பெருவெள்ளம் பெய்யும், மழை புயல் அடிக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே. இப்போ நீங்க கூகுள்ல போனீங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துல நாம இருக்கிற இடத்துல மழை பெய்யுமா வெயில் காயுமா அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால இப்போ உட்கார்ந்த இடத்துல இருந்து பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில தானே நம்ம இருக்கோம். யோகிகள் பார்த்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இல்லை நாம. அப்ப நாம திருத்திக் கொள்ள வேண்டியது அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது நாம தான். நமக்கு உபகரணங்கள்லாம் இப்ப கையில இருக்குங்க. சுக்கும பயலெல்லாம் தேவையே இல்லை. இப்ப இருந்து ஒரு மாசம் கழிச்சு இன்னைக்கு வந்து பொள்ளாச்சியில மழை பெய்யுமா இல்ல சென்னையில மழை பெய்யுமா வெயில் அடிக்குமாங்கிறத இப்போவே வந்து வெதர் போர்காஸ்டிங் பண்ணக்கூடிய அளவுல தான் நம்ம வாழறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாம எடுக்கலன்னா அது நம்ம தப்பு தான். வாழ்க. இனி வர்ற ஆபத்தும் முன்கூட்டி இந்த விஞ்ஞானம் சொல்லுங்கிறது சரிதானுங்க. ஆமாங்கய்யா, விஞ்ஞானம் வந்து அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கீங்க. மிக 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 செயற்கைக்கோள்கள்லாம் வந்து இப்போ வந்து சுற்றி கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய தட்பவெப்ப மாற்றங்கள் எல்லாம் முன்கூட்டியே கணித்து சொல்கிற அளவுக்கு முன்னேறிடுச்சுங்க. மிக துல்லியமாக வேற, மிக துல்லியமாக எந்த பகுதியில என்ன நடக்குங்கிறத கூட சொல்ற அளவுக்கு தயாராயிடுச்சு. ஆனா நாம என்ன பண்றோம், நம்ம விரித்த வழியில நாமளே மாட்டிக்கிட்டோம். உதாரணத்துக்கு சொல்றேன், எந்த ஊருக்கு குறிப்பிடாம சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட பகுதியில நாளைக்கு புயல் வரப்போகுது அடுத்த வாரம். இது வந்து செயற்கைக்கோள் மூலமா கணிக்க முடியும். அந்த காற்று வேகத்தை எல்லாம் வச்சு கரெக்டா கணக்கீடு போட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து பெரும் புயல் வெள்ளம் இருக்க போகுதுன்னு சொல்றோம். ஆனா என்ன பிரச்சனைனா, நீங்க கடந்த 50-60 வருடங்களாக நிலங்களை ஆக்கிரமித்து வீடு கட்டிட்டு முறையற்ற முறைகள்ல அனுமதிகளை வாங்கி அல்லது அனுமதிகளை கொடுத்து எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு நாளைக்கு புயல்னு விஞ்ஞானம் சொல்லுது. என்ன பண்றது? அழிவுதான். இப்ப நாம தான் வந்து எந்த இடத்துல என்னங்கிறது நாம தான் வந்து உஷாரா இருக்கணும். நெருக்கங்கள் இருக்கக்கூடாது, ஆக்கிரமிப்புகள் இருக்கக்கூடாது, ஏரி குளத்தை ஆக்கிரமிக்க கூடாது. இதெல்லாம் விழிப்பு காட்ட வேண்டியது நாம. அதை மீறிட்ட பிறகு இயற்கை வந்த பிறகு இயற்கையை வந்து குறை சொல்வதோ அது ஏன் முன்கூட்டியே தெரியலங்கிறதுல என்ன பயன் இருக்கு சொல்லுங்க? மகிழ்ச்சி. இது வரைக்கும் நம்ம அனுபவித்த இயற்கை பேரிடர்கள் எல்லாம் அது செயற்கை பேரிடர்கள். அது இயற்கையா வர்ற தண்ணி. இப்போ சென்னையில ஒரு பெருவெள்ளம் வந்த போது தண்ணி வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அது இயற்கையாக காலங்காலமாக சென்று கொண்டிருந்த பாதை. அந்த பாதை அதுக்கு தெரியுது. பல ஆண்டு காலம் போன பிறகும் ஒரு தண்ணி ஒரு ஏரியிலேருந்து வந்தா வெளியே வந்தா அது எப்படி கடலுக்கு போடுங்கிறது அதுக்கு தெரியுது. அதுக்கு தெரிஞ்சிருக்கு அது போகுது. ஆனா அது தெரிந்தும் நாம என்ன பண்ணுங்க, என் கண்ணெதிர எனக்கே தெரியும். சென்னையில செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து வருகிற தண்ணி எந்த ரூட்ல போகுன்றது எனக்கு தெரியும். நான் சின்ன வயசுல விளையாடி இருக்கேன். என்னுடைய போரூர் பக்கத்துல இருக்கிற கருகம்பாக்கம், நான் பிறந்த ஊர். அங்க செம்பரம்பாக்கம் ஏரியோட கால்வா தண்ணி போற ரூட் எனக்கு தெரியுங்க. ஆனா இன்னைக்கு நாங்க போகும்போது அந்த ரூட் என்ன எவ்வளவு பெரிய அகலமா அந்த தண்ணி போயிட்டு இருந்தோ அந்த இடத்துலதான் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய குடியிருப்புகள் ஆலைகள் எல்லாம் இருக்கிறத கண்கூடா பாக்குறேன். பண்ற தப்பு எல்லாம் மனிதன். அது மழை வந்து தண்ணி வந்து எங்க போகும்? அந்த ரூட்ல தான் போகும். அந்த ரூட்ல இருக்கிற ஆலைகள் அந்த ரூட்ல இருக்கிற வீடுகளை அடிச்சு கொண்டு போகும்போது நாம சொல்றோம் அது பேரிடர்னு சொல்றோம். ஆனா உண்மையில் அது செயற்கை பேரிடர், இயற்கை பேரிடர் இல்லை. மகிழ்ச்சியா வாழ்க. நன்றிங்க. வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்ததாக சுந்தர வடிவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்க கேள்வி பதில். இப்ப கடைசியா சொன்னது கூட ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ஐயா ஒரே ஒரு கேள்வி. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அதான் நம்ம அந்த அவேர்னஸ், அந்த ஏர்லி டிடெக்ஷன், இப்போ இந்த கேரளா லேண்ட்ஸ்லைட் பத்தி சொல்லல, பட் ஜென்ரலாவே இப்ப சுனாமி எல்லாம் வரும்போது அந்த ஏர்லி டிடெக்ஷன் சென்சார் அதெல்லாம் இருந்ததுன்னா முதலே கண்டுபிடிச்சு சில கண்ட்ரில மூவ் பண்ணிடுறாங்க. அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருந்து மூவ் ஆயிடுது. ஆனா நம்ம என்ன நீங்க சொல்ற மாதிரி அந்த நம்ம வீடெல்லாம் கட்டி உள்ள போயிடுறோம். அதுக்கப்புறம் செக் பண்றதுக்குள்ள
இக்னரன்ஸ் இஸ் நெவர் த பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இக்னரன்ஸ் ஆஃப் த லா இஸ் நெவர் த இதுங்கிற மாதிரி நம்ம அந்த இயற்கையோட விதியை ஒழுங்கா பார்க்க ஆனால் அவேர்னஸ் இல்லாம போனா கடைசியில அது நமக்கு இதாக வந்துடுது. பட் அதான் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பார்க்கும்போது. அவ்வளோ மக்கள் எல்லாம் அவ்வளோ பேர் இது பண்ணிட்டாங்க. என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னாங்கய்யா, இப்போ இந்த மாதிரி விஷயத்துல சில நமக்கு வந்து உள்ளுணர்வு உள்ள மனிதர்களாவது அது மாதிரி காப்பாத்திருக்கலாம்ல இல்ல. அதான் கேட்டேங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் இதுலயே ஒர்க் பண்றாங்க. பட் ஆனா கூட ஒரு 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 எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒரு ஸ்கூல் பக்கம் வைக்கிறாங்க. பட் அந்த ஸ்கூல்லே அந்த இடமே ஸ்லைட் ஆயிடுச்சுன்னா அப்போ அவங்க அந்த இடத்துல அவங்க கணிச்சது சரியா வரலன்னு தானே அர்த்தங்க. அதான் கேட்டாங்க. இந்த கேள்விக்கு ஒரே பதில் தாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அதே பதில் சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னா, நீங்க ஏன் உள்ளுணர்வு பத்தி எல்லாம் பேசுறீங்க? அறிவே வந்து இப்போ நீங்க வளர்ந்து விட்ட பிறகு நீங்க உள்ளுணர்வு உள்ளவங்க தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அறிவியல் சொல்கிற அந்த முன்னெச்சரிக்கையை கூட நாம் வந்து செவிமடுக்க முடியாம, அல்லது செவிமடுத்தாலும் கூட அது வந்து மீள முடியாத அளவுக்கு நம்ம சுற்றி வேலிகளை அமைத்து கொண்டு விட்டோம். நான் சொல்றேன் இல்லையா, இப்ப நான் முன்னாடி கேள்விக்கு பதில் சொன்னேன். ஒரு நதி அந்த செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து புறப்பட்டு போகிற கால்வாய் எங்களுக்கு சின்ன வயசுல தெரியும். அந்த ரூட் எனக்கு தெரியும். அந்த ரூட்ல வந்து வீடை கட்டினது நம்ம தப்பு. அந்த வீடை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது நம்ம தப்பு. எல்லாம் மனிதர்கள், யாரோ ஒருத்தர் இல்லை. அதெல்லாம் ஒட்டுமொத்தமான மனிதர்கள். வீடுக்கு அனுமதி வாங்கினதுல இருந்து, அந்த இடத்துல லே அவுட் போட்டதுல இருந்து, அந்த அனுமதியை முறை இல்லாம கொடுத்ததுல இருந்து, அல்லது முறைப்படியை கொடுத்ததுல இருந்து எல்லா தவறுகளும் செய்தது மனிதர்கள். செய்து விட்ட பிறகு இந்த முன்னெச்சரிக்கை வந்து என்ன பையன் சொல்லுங்க? மழை பெருவெல்லாம் வரும்போது ஏரி நிரம்ப போகுது, ஏரி திறந்து விட தான் போறாங்க. ஆனாலும் தப்பிப்பதற்கு என்ன வழி? எங்க போறது? அது வந்து ஒரு ஆனா அந்த நேரத்துல கூட அந்த முன்னெச்சரிக்கை வந்த அந்த ஒரு நாள் அல்லது 2 நாள் முன்னாடி கூட நாம வந்து அஜாக்கிரதையா இருக்கிற மனிதர்கள் தானே. அப்பவும் பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம் இருக்கிற மனிதர்கள் தானே. அதனால அழிவு அதான் விழிப்புணர்வோடு இருக்கணும். உள்ளுணர்வுக்கு கூட போக வேண்டாம். விழிப்புணர்வோடு இருந்தா போதும். ஒரு வருதுன்னா, ஒரு செய்தி வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உடனே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம வந்து அந்த இடம்பெயர்தல் அதெல்லாம் அரசாங்கம் சொல்றாங்க. நிறைய இடங்கள்ல அரசாங்கம் வந்து மஞ்சள் எச்சரிக்கை, சிகப்பு எச்சரிக்கை எல்லாம் சொல்றாங்க. வானொலியில, தொலைக்காட்சியில எல்லாவற்றிலும் முன்னெச்சரிக்கை எல்லாம் செய்திகள்லாம் இருக்கு. ஆனா அது உடனே கேட்டு செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சியா வாழ்க வளமுடன். ஐயா மியூட் ஆட்டாங்க. வாழ்க வளமுடன். சுந்தரவடிவேல் ஐயா வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாரும் நண்பர்களுக்கு கேள்விகள் இருக்கிறதா? தினம் ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு. விஞ்ஞானம் முழுமையான தொடங்கிய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை ஐயா வந்து விளக்கியிருக்காங்க. நிறைய கேள்வி கேட்கலாம் அதுல. வாழ்க வளமுடன். லக்ஷ்மணன் காந்திமதி அம்மா. லக்ஷ்மணன் ஐயா பேசலாம் ஐயா. அன்மியூட் ஆயிடுச்சு. ஆமா, வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஸோ உங்கள் உரையை எனக்கு ஆரம்பத்திலிருந்து கேட்க முடியல, சாரி. இப்போ கடைசியாக தான் கேட்டேன், நல்லா இருந்தது கேள்வி பதில் நிகழ்ச்சி. ஐயா எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. இப்போ நீங்கள் வந்து வேளாண்மை தோன்றியது வந்து மனிதன் வந்து எப்படி வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த எடுத்து வந்த மாதிரி, இப்போ நம்ம வந்து கடவுளை வந்து ஐயா சொன்னது வந்து இறைநிலை வந்து சுத்தவழி தான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்க ஐயா. இப்போ நம்ம சித்தர்களை கும்பிட்றதும், கோயிலில் போய் சாமி கும்பிட்றதும், இந்த மாதிரி வந்து நம்ம மனசுக்கு சாந்தமாக இருக்கிற விஷயங்களை நம்ம செய்கிறோம். இது உருவங்கள் தெரியுது, இதை வச்சு நம்ம வழிபடுறோம். உருவம் இல்லாத நிலை அந்த சுத்தவெளியை நினைக்கிறப்ப இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி இது பண்ணுறப்ப அந்த ஒரு எண்ணங்களை தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நம்ம எதங்கய்யா போல இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக கூட ஒரு சொன்னீங்களே, மனிதர்களை தெய்வமாக கும்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. இப்போ நம்ம வந்து எப்போதுமே வந்து இறைத்தன்மையோடு இருக்கிறதுக்கு வந்து அந்த சுத்தவெளியை மட்டும்தான் நினச்சி நம்ம இது பண்ணுங்களாயா, இல்லை சித்தர்கள், கோவில் இந்த மாதிரி விஷயங்களை போய் நம்ம ஃபாலோ பண்ணி அப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறதா பெஸ்ட்டுங்களாயா? எதுங்கய்யா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. இல்லை, அற்புதமான கேள்வி. மனிதகுல சமுதாயத்துல மதம் தோன்றிய வரலாற்றை பற்றி நான் பேசினேன், நீங்க கேட்கலன்னு சொல்றீங்க. மதம் தோன்றிய வரலாறு என்பது மனிதன் தனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற நம்ப ஆரம்பித்த காலம். வேட்டையாடிகளாக இருந்தவர்கள் வேளாண் சமுதாயத்திற்கு வந்த போதுதான் இருந்திருக்க வேண்டும் என்பது அனுமானம். ஏன்னா அப்போ வேட்டையாடிகள் சமுதாயத்துல உட்கார்ந்து சிந்திக்கிறதுக்கோ அல்லது வேற எதுக்கோ வாய்ப்புகள் இல்லாத காலத்துல, திரிந்து கொண்டிருந்த காலத்துல இதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்புறம்
சற்றேறக்குறைய அதுவும் ஒரு கணக்கீடு. 5000 ஆண்டுகளுக்கு முன்புதான் மத கட்டமைப்பு இந்த மனித சமுதாயத்தில் உருவாச்சுங்கிறது ஒரு செய்தி இருக்குங்க. நான் இந்த படித்த இந்த புத்தகத்துல பல்வேறு புத்தகங்கள் ரெஃபரன்ஸ் இருக்குங்க. வாழ்கா முதல் கங்கா வரை, இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த புத்தகம் இருக்கு. நம்முடைய அறிவு கட்டியவரை ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த மத கட்டமைப்புகள். மத கட்டமைப்புகள் வந்ததுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? யாரும் வந்து உருவங்களை வச்சு இல்லை, எல்லாம் ஒரு நிலத்தையோ நீரையோ காற்றையோ தீயையோ வணங்குகிற ஒரு தன்மை தான். அது நாளடைவில் வந்து ஓர் இறைவாதம் என்று சொல்லப்படும் எல்லாவற்றிற்கும் மூலம் ஒன்று ஒன்று நிலைநிறுத்த போதும் அதே வந்து பல்வேறுபட்ட மத தலைவர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை பின்பற்றுவதற்கு சாதாரண மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சிலைகளை உருவங்களை படைச்சு வழிபடுற தன்மைகளும் வந்தது. ஒரே சமயத்தில் ஓர் இறைவாதமும் இருந்தது, பல்லிறைவாதமும் இருந்தது. ஓர் இறைவாதமும் சிறந்தது, சந்தேகமே இல்லை. ஆனா பல்லிறைவாதங்கள் அது என்னன்னா திரும்ப திரும்ப ஞானிகள் உருவாகி ஒன்றுதான் மூலம், அதுதான் இறை, அதுதான் ஆதி நிலைன்னு சொன்னா கூட திரும்பவும் பின்பற்றும் போது, மதங்கள் பின்பற்றும் போது அது நீர்த்து போய் திரும்பவும் உருவ வழிபாடுகள். இங்க செய்தி ஒண்ணு என்னன்னா, உருவ வழிபாடுகள் முற்றிலும் போக்க வேண்டியது அல்லது தேவையற்றது என்று நாம் சொல்லவில்லை. அருள் தந்தை அவர்களும் அதை வந்து ஏளனமாகவோ வேறு வாரியாவோ பேசவே இல்லைங்க. உருவ வழிபாடு என்பது அவர் இப்படி பிரிச்சுக்கிறார். அறிவின் நிலையில் குறைந்த மனிதர்கள், குழந்தைகள், ஓரளவு வயது வரும் வரை நான் வந்து இப்ப நான் கூட உதாரணத்துக்கு சொல்லுவேன், ஆனா ஆவன்னா சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுக்கும்போது கையை பிடிச்சி எழுத சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு ஒரு கரும்பலகையில. ஆனா அவரே பிஹெச்டி முடிச்ச பிறகு கூட நமக்கு ஆவணா சொல்லிக் கொடுக்கும்போது கையை பிடிச்சா சொல்லிக் கொடுப்போம். ஆன்னு சொன்னா அவருக்கு தெரியுமில்ல, ஆனா தெரியும் இல்லையா? அதனால பிஹெச்டி வந்த பிறகு அதே மாதிரி கரும்பலகையோ இல்லை சாக் பீஸோ தேவையில்லை. அந்த மாதிரி அந்த கரும்பலகையோ சாக் பீஸோ மாதிரி உருவங்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்க. உருவங்கள் தேவைதான். ஒரு இடத்துல போறோம், ஒரு உருவச்சிலை முன்னாடி உட்கார்ந்தா அமைதி கிடைக்குதுங்கிறீங்க, மகிழ்ச்சி, சந்தேகமே இல்லாத ஒன்றும் நம்ம தவறே சொல்லலை. ஒரு சித்தர் வழிபாடு போறீங்க, ஒரு அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்தா அமைதியா இருக்கு, உண்மை. ஒரு 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 உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு இஷ்ட தெய்வம் என்று அது ஏதோ ஒரு பெயர் வைத்த தெய்வத்துக்கு முன்னாடி போறீங்க, உட்காருங்க, வேண்டுறீங்க, உண்மை. அதுல ஒன்றும் தவறு இல்லை. அது எந்த நிலை வரைன்னா உங்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைக்கிற வரைக்கும். அந்த பிடிமானம் மனவளக்கலையில முறைப்படி சுத்த வெளியை வணங்குகிற அந்த துரியாதீதம் கொடுத்த பிறகு, துரியாதீதம் செய்து கொண்டிருக்கோம். நான் பழையபடி பூஜை தான் செய்வேன், அங்கதான் போவேன், அங்கதான் வேல் குத்துவேன், கம்பு குத்துவேன்னு சொன்னா அப்போ அவர் வந்து பிஹெச்டி படிக்கல அப்படிதான் அர்த்தமாகுது. அதனால வந்து இதை குறை சொல்லக்கூடாது, அந்த முறையை குறை சொல்லக்கூடாது. நாம வந்து ஒரு அளவுக்கு முன்னேற வரைக்கும் நமக்கு தேவைதான். அதற்கு மேற்பட்டு இந்த ஒரு மூலத்தை எண்ணத்தின் மூலமாக வழிபடுவது என்கிற அந்த வழிமுறையை கடைகொள்வதுதான் சரியா இருக்குங்க. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பு ஐயா, இன்னைக்கு மிக மிக சிறப்பு. இன்னைக்கு ஆடி 18 அப்படிங்கிறனால அன்பர்கள் இன்னைக்கு ரெகுலரா நார்மலா கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய அன்பர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் வரல. எனக்கே ஆச்சரியமா இருந்தது, இன்னைக்கு நிறைய அன்பர்கள் இல்லை. இன்னைக்கு ஸ்பெஷல் டேன்றனால கூட இருக்கலாம். நான் ஐயா உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்றைய தலைப்பே வந்து மிகப்பெரிய விஷயம். ஐயா நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் முழுவதும் விளக்கக்கூடிய வகையில நிறைய விஷயங்கள் இருக்கு. அன்பர்கள் நிறைய கேள்வி கேட்பாங்கன்னு நான் நினைச்சேன். பரவாயில்ல, நிறைய அன்பர்கள் கேள்வி கேட்டாங்க, தெளிவடைஞ்சாங்க. ரொம்ப சிறப்பு ஐயா, மிக மிக நன்றி. இன்றைய தினம் உங்களுடைய விளக்கம் வந்து அனைவருக்கும் பயனுள்ள வகையில இருக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐயா. எனக்கும் ஒரே ஒரு கேள்வி சொல்றேன் ஐயா. இப்ப விஞ்ஞானம் நிறைய முன்னேறி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமை கொள்றோம், அது எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா அதே சமயத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி சில விஷயங்கள் வந்து விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையுமே வந்து சமுதாயத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கு இல்லையா? அது அறிஞர்கள் யோசித்துதான் கொண்டு வரணும் இல்லைங்களா? சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிற எல்லாத்தையுமே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப எல்லாத்தையுமே ஒரு செயற்கை முறையில போயிட்டே இருக்குது. மனிதன் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ரோபோ எல்லாம் செய்யுது, எல்லாம் செய்யுதுன்னா அது நல்லதா? ஏற்கனவே வேலை குறைவா இருக்குது, நமக்கு உடல் உழைப்பு இல்லை, அதனால நிறைய நோய் வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப இன்னும் இதுக்கு மேலேயும்
நிறைய அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னா எப்படி இந்த மனித சமுதாயம் எதிர்காலத்துல இருக்கும்? இந்த பண்பாடு சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஏற்கனவே நிறைய குறைந்து கொண்டு வருகிறது. கல்வியினாலே வந்து தொழிற்கல்வி ஒரு பணத்தை நோக்கிய ஒரு பாதையா தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நம்ம. இப்ப அது நல்லது சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்துல அது எப்படி போகும், எப்படி கொண்டு போறது? இல்ல கல்வியோட அது கட்டாயமா அது கொண்டு வந்தா நல்லா இருக்குமா? அந்த விஞ்ஞானத்தை விட இது முக்கியம், வாழ்க்கை முறை முக்கியம் அப்படிங்கறது மனித சமுதாயம், பண்பாடு முக்கியம் அப்படிங்கிறத மக்கள் புரிந்துக்கணும் அப்படிங்கறது எப்படியா கொண்டு போக முடியும்? அதே ஒரே ஒரே ஒரு கேள்வி தான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்வுடன். அதாவது தொடர்ந்து அறிவியல் முன்னேற்றம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை கண்காணிப்பதற்கு அறிஞர்கள் குழுவும் பாடுபட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியல. மொத்தமா வந்து நீங்க என்னன்னா பண்ணுங்கிற அளவுக்கு இல்லைங்க, கட்டுப்பாடுகள் வருது. உதாரணத்துக்கு சொன்னோம்னா குளோனிங் என்ற ஒரு முறை இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு மரபணுல இருந்து அதே போன்ற உயிரினத்தை உருவாக்குறது, செயற்கையான முறையில படைக்கிறது. டோலிங்கிற ஆடை வந்து உருவாக்குனாங்க. அந்த ஆட்டினுடைய மரபணு எடுத்து அதை முழு உருவத்தையும் உருவாக்கிட்டாங்க, அதே மாதிரி ஆடை உருவாக்கிட்டாங்க. அந்த தொழில்நுட்பம் வந்து மிக சிறப்பான தொழில்நுட்பம். அதாவது கடவுளுக்கு நிகராயிட்டான் மனுஷன். என்ன ஆகுது அப்படின்னா, ரவிச்சந்திரன் மாதிரி ஒரு 1000 ரவிச்சந்திரனை ஒரு லேப்ல உருவாக்கிட முடியும். ரவிச்சந்திரனுடைய ஒரு திசை வந்து எடுத்து அதுல இருக்கிற டிஎன்ஏவை உருவாக்கி 1000 ரவிச்சந்திரனை உருவாக்கிடலாங்கிற ஒரு நல்ல செய்தி இருக்கு. ரவிச்சந்திரன் நல்லவனா இருந்தா. அதே வன்முறையாளனாகவோ அல்லது கெடுதியானவனோ இருந்து அந்த ஒரு நபரை வந்து நீங்க 1000 உருவாக்க என்னாகும்? சமுதாயம் கெட்டு போகும். அதுதான் அச்சமா இருக்கு. ஆமா, அப்போ அதுக்கு உடனே அறிஞர்கள் உஷாராயிட்டாங்க. அந்த குளோனிங் வந்து நாடோட நிறுத்திக்கலாம், மனிதர்களை உருவாக்குறதுல வந்து அது வேண்டாம் அப்படிங்கறது தடை போட்டாங்க. ஆமா, அது தடை போட்டாங்க. ஏன்னா அது தடை போடலன்னா என்ன ஆயிருக்குங்கிறது இதுதான். இப்போ ஒரு கொடுங்கோலன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்க, அவன் வாழ்நாள்லயே அவன் என்ன பண்ண மத்தியில் அறிஞர்கள்லாம் கூடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு இப்போ ஒரு ரோபோன்னு ஒரு படம், எந்திரன் ஒரு படம் பாத்தீங்கன்னா, அதுல வந்து தன்னைத்தானே உருவாக்கி கொள்வான். ஒரு 100 ரோபோ டக்குன்னு உருவாக்கிடும். அந்த மாதிரி மனுஷன் ஒரு ஒரு வன்முறை வந்து 100 உதாரணத்துக்கு சொல்ற ஹிட்லர்னு வச்சுங்க, ஹிட்லர் வாழ்ந்த காலத்துல இந்த தொழில்நுட்பம் தான் என்ன பண்ணிருப்பான், அவன் அறிஞர்கள்லாம் கூட்டி அறிவியல்ல என்ன மாதிரி ஒரு 100 ஹிட்லர் உருவாக்குப்பான். இப்ப 100 ஹிட்லர்கள் ஒரு ஹிட்லரை தாங்க முடியல இல்லையா? அதனால தொடர்ந்து அறிஞர்கள் குழு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கு, தடுக்க வேண்டியதை தடுத்து கொண்டுதான் இருக்கு. ஆனா 4 நாள் பாய்ச்சல்ல விஞ்ஞானம் முன்னேறிக்கிட்டே இருக்குங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹியூமனைட் ரோபோங்கிறது ஒரு பக்கம் தடுக்க முடியல, அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அது எங்க போய் முடியும் தெரியல. ஒரு கட்டத்துல வந்து நம்மளே தலையில தட்டி நீ தூங்கு, நீ எழுந்துரு, நீ போன்னு சொல்ற அளவுக்கு அதுக்கு அதிகாரம் வந்துருமோன்னு பயம் இருக்கு. படங்கள்ல காண்பித்தது மெய்ப்படக்கூடாது. உண்டு உண்டு உண்டு. ஆமா, ஒரு அதாவது அது இப்ப ப்ரோக்ராம் பண்ணி அது செஞ்சது போக, ப்ரோக்ராம் பண்ணதை செயல்படுத்துற வடிவத்துல இருந்த இயந்திரங்கள் இப்பொழுது செயல்படும் பொழுது அது எப்படி நமக்கு வந்து எண்ணம் சொல் செயல் பதிவாகி திரும்பவும் விளைவாக எண்ணமாக வருதுன்னு நம்ம தத்துவத்துல படிக்கிறோமோ, அது அந்த இயந்திரத்துக்கு திரும்பவும் அது செய்யற செயல் வந்து கத்துக்குது, புதுசு புதுசா செயல். அப்படி கத்துக்கிற நிலையில ஒரு இயந்திரம் வந்ததுன்னா என்ன ஆகுங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம விட சிறப்பா கூட சிந்திக்கிறதுக்கோ அல்லது நமக்கு கட்டளை எடுக்கிற அளவு கூட ஆகக்கூடிய அபாயம் இருக்கு. அதை உணர்ந்து நாம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த விஞ்ஞானத்தை, இந்த வளர்ச்சியை வச்சு கொண்ட கடமை வந்து இருக்குங்க. உண்மைதான் நீங்க சொல்வது. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அடுத்தது இன்னும் ஒரு இறுதியாக ஒரு அன்பர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. சாம்சங் SMA528 அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ ப்ரீவியஸ் ஒரு பர்சனுக்கு சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்னா அப்படி சொல்லி கொடுக்கலாம், PhD ஆயிட்ட பிறகு கூட அதே சொல்லி கொடுக்க முடியுமான்ட்டு. இப்போ நாம வேதாதிரியில இருக்கோம், நம்மளுக்கு இதோட தத்துவம் மதிப்பு எப்படி இதை நடத்தணும்னு தெரியும். பட் இப்போ நம்ம வீட்டுல ஒரு மருமகளாவோ இல்ல நம்ம வீட்டுக்கு பெரியவங்கோ இல்ல இந்த சாஸ்திர சடங்குலாம் செய்யணும், முன்னார்கள் செய்ததை செய்யணும் அப்படின்னும் போது அது நம்ம எப்படி ஐயா ஏத்துக்கிட்டோம்? அதுதான் நான் சொன்னேன், நம்ம நிலை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இருக்கிற படிநிலையில அவர்களை வந்து விட்டுதான் பிடிக்கணும். ஏன்னா வந்து அவர்கள் வந்து இந்த சடங்குகள், கோயிலுக்கு போவது, இந்த சுற்றி வருவது, இதுலதான் அவங்களுக்கு ஈடுபாடு, அதுலதான் மன நிம்மதி, அதுலதான் அவங்களுக்கு இருக்குன்னா அதை வந்து நம்ம வந்து குறை சொல்வதோ அவளை தடுத்து நிறுத்துவதோ ஆகாது. அதை புரிஞ்சுக்கிட்டு, அதான் மகரிஷி வந்து புரிஞ்சுக்குங்கிறார். அதாவது அறிவின் நிலையில
அவங்கவுங்க நிலையில அவங்கவுங்க இருக்கிறாங்க. அந்த நிலைக்கு அது தேவைப்படுது, இருக்கட்டும். ஆனால் பொதுவாகவே ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய வயது ஒரு 14 வயதுக்கு மேற்பட்டு இந்த உருவ வழிபாடுகள் அவங்களுக்கு தேவையற்றது ஆகணும். அது ஏன்னா அவங்களுக்கு யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துருச்சு. எண்ணத்தை எண்ணத்தோடு ஆராயக்கூடிய நிலைக்கு அவங்க வந்துவிட்ட பிறகு அது தேவையில்லை. ஆனா நீங்க சொல்ல மாதிரி ஒரு 30, 35, 60 வயசுல கூட அந்த நிலையில இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்வது மூலமாக தான் அது மாத்தணும். நம்ம குறை சொல்வது மூலமாக மாற்ற முடியாதுங்க. அது ஒரு மெத்தடு. சில புரட்சியாளர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள் அதை கையாண்டார்கள். அது வந்து ஃபெயிலியர் தான் ஆகுது. அப்படி பண்ணா அது ஃபெயிலியர் தான் ஆகுது. ஆனா அருட்தந்தையருடைய வந்து சக்சஸ் ஆகும். எடுத்து சொல்லணும், அவங்களே புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வந்து இது சேவையற்ற சடங்குகள், இது வந்து இயற்கை சக்திகளுக்கு நாம் வந்து போற்ற வேண்டும், வாழ்த்த வேண்டுமே தவிர அதற்கு வந்து சடங்குகள் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. சுத்த வெளி இறைநிலை எலுமிச்சம்பழமோ அல்லது மாலையோ அல்லது வெத்தலை பாக்கோ எல்லாம் விரும்புறது இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற நிலைமைக்கு நம்ம போகணும். ஓகே, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க ஐயா. எல்லா அன்பர்களுக்கும் கேள்வி முடிஞ்சாச்சு. இதோட நிறைவு செய்துக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி 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 நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. நம் கடமை அறவாழ்வின்